எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. அன்னை தமிழுக்கு என் முதல் வணக்கம். நூலினி பதிப்பகம் மற்றும் கவிச்சிறகுகள் குழுமம் இணைந்து நடத்தக்கூடிய திறனாய்வு களம் 4ற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று மகிழ்கிறேன். இன்று நாம் பார்க்க இருக்கும் நூலை பற்றி நான் முதலில் சொல்லிவிடுகிறேன். அதற்கு முன்பாக இந்த நூலினி பதிப்பகத்தின் உரிமையாளர் மற்றும் லாலிபாப் சிறுவர் உலகத்தின் பதிப்பக உரிமையாளர் சிறுவர் இலக்கிய செம்மல் கன்னிக்கோவில் ராஜா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சிறப்பு வணக்கத்தை சொல்லி மகிழ்கிறேன். இன்று திறனாய்வு செய்ய காத்திருப்பவர் கவிஞர், எழுத்தாளர் பெருமைக்குரிய வேலாயுதம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என் அன்பான வரவேற்பினை பதிவு செய்து கொள்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக இன்றைய கதாநாயகி என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த சதுரங்கத்தின் நாற்படை இன்று நாங்கள் திறனாய்வு செய்ய எடுத்திருக்கக்கூடிய நூலின் நூலாசிரியர் அனுராதா சௌரிராஜன் அவர்களையும் நான் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். இப்பொழுது நாம் அந்த பார்க்க இருக்கிற அந்த நூலை உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். அதுக்கப்புறமா நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இதோ சதுரங்கத்தின் நாற்படை. அப்படியே அட்டை படமே அமர்க்களமா இருக்குது, அடி தூள் அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்ப பிரமாதமாக நூலினி பதிப்பக உரிமையாளர் நம்முடைய கன்னிக்கோவில் ராஜா அவர்கள் இதை வடிவமைச்சிருக்கிறாங்க. முதல்ல நூலாசிரியருக்கும் சிறப்பு வாழ்த்துக்கள். இது முக்கியமாக தன்முனை கவிதைகள். அவங்க ரொம்ப அழகா எழுதியிருக்கிறாங்க. நானும் அதுல வாழ்த்துறை அவங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். ரொம்ப பெருமையா இருந்தது. அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து நான் வியந்து போனேன். நிறைய எழுதிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே நினைச்சா 2 நாளைக்கு ஒருக்க ஒரு நூல் போடுவாங்க போல இருக்கு. அவ்வளவு கவிதைகள் அவங்க வச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து நூலை நிறைய போடணும்னு அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்தை சொல்லி மகிழ்கிறேன். முதலாவதாக வேலாயுதம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த சதுரங்கத்தின் நாற்படை தன்முனை கவிதைகளை திறனாய்வு செய்வதற்காக களம் அவர்களிடம். வாருங்கள். வணக்கம். 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 உலகத்தோடு உடன் பிறந்து வள்ளுவன் வாய்மொழியில் பாரதியும் பாவேந்தரும் பாடி மகிழ்ந்து பார் முழுதும் பவனி வருகின்ற என் அன்னை தமிழுக்கு என் நெஞ்சம் நிறைந்த வணக்கத்தோடு இன்றைய தினம் அமெரிக்க மண்ணிலிருந்து நம்மோடு இணைந்திருக்கக்கூடியவர் இந்த அற்புதமான திறனாய்வு களத்தின் நெறியாளராகவும், அயல் நாட்டில் இருந்தாலும் தன்னுடைய அயராத உழைப்பினால் நம்ம எல்லாம் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய சிந்தனையை தூண்டுகின்ற அற்புதமான நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்களுக்கும், சிறுவர் உலகத்தினுடைய எல்லா குழந்தைகளாலும் மாமா என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற என் மரியாதைக்குரிய தோழர், நூலினி பதிப்பகத்தினுடைய ஆசிரியர், பல கவிஞர்களுக்கு தூண்டுகோலாக இருந்து எல்லோரையும் எழுத வைத்து அழகு பார்க்கின்ற ஒரு அற்புதமான ஒரு எழுத்தாளர், கவிஞர், பன்முக திறமையாளர் மரியாதைக்குரிய தோழர் கன்னிக்கோயில் ராஜா அவர்களுக்கும், வங்கி பணியில் இருந்து ஓய்வு பெற்றாலும் தன்னுடைய எழுத்து பணி என்றென்றும் தொடரும் என்று தொடர்ந்து 11 நூல்களை எழுதி இன்னும் எழுதி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த எழுத்தாளர். அவர் மரபு கவிதை, புது கவிதை, கட்டுரைகள், ஹைக்கூ கவிதை என பல்வேறு வடிவங்களில் கவிதை படைத்திருக்கக்கூடியவர். தன்முனை கவிதைகளில் 4 நிறத்தில் வானவில் என்கின்ற அற்புதமான ஒரு புத்தகத்தை கொடுத்தார். அதற்கு அடுத்த படைப்பாக சதுரங்கத்தின் நாற்படை என்கின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த புத்தகத்தை படைத்திருக்கக்கூடிய பெரும் மதிப்பிற்குரிய கவிஞர் அனுராதா சௌரிராஜன் அவர்களுக்கும், இந்த காணொளியை காண இருக்கின்ற தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் முதற்கண் வணக்கத்தினை சொல்லி, சதுரங்கத்தின் நாற்படை என்கின்ற இந்த புத்தகத்தை திறனாய்வு செய்வதில் பெருமை கொள்கின்றேன். ஓரிரு வார்த்தைகளோடு நாம் தொடங்க வேண்டும். சதுரங்கம் என்பது இந்தியாவில் தோன்றிய ஒரு பழம் விளையாட்டு. ஆனால் ஒரு காலத்திலே ரஷ்ய மண்ணிலே இருந்த வீரர்கள் தான் அதிலே கோலாட்சி கொண்டிருந்தார்கள். 1987 விஸ்வநாதன் ஆனந்தன் தமிழகத்தினுடைய விளையாட்டு வீரர் வந்த பிறகுதான் தமிழகத்தின் பக்கம், இந்தியாவின் பக்கம் நம் எல்லாருடைய கவனமும் திரும்பியது. ஆனால் இன்றைய தினம் சதுரங்கத்திலே தமிழகத்தை சார்ந்த பல விளையாட்டு வீரர்கள் உலகத்தினுடைய உச்சாணி கொம்பிலே முதல் இடத்தை வகிக்கிறார்கள் என்று சொன்னால் தமிழனுடைய அறிவு எந்த அளவுக்கு விரிந்திருக்கிறது என்பதை சான்றாக கொள்ளலாம். சதுரங்கத்தின் விளையாட்டு
இந்த புத்தகம் ஒரு வாழ்வியல் தத்துவத்தை சொல்லுகின்ற ஒரு அற்புதமான ஒரு புத்தகம். நாம் சதுரங்க விளையாட்டே பார்த்தீங்கன்னா 8 64 கட்டங்களை கொண்டது. பாஷா திரைப்படத்திலே ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த அந்த திரைப்படத்திலே ஒரு அற்புதமான கவிதை ஒன்று வைரமுத்து அவர்கள் படைத்திருப்பார். 8 மனித வாழ்வை பிரித்துக்கொள், எந்த 8ல இருக்கிறேன்னு நீ தெரிந்து கொள் என்ற ஒரு கவிதை, ஒரு பாடல் ஒன்று வரும். அந்த திரைப்பட பாடலை போல இந்த கவிதை புத்தகத்திலும் நாம் எந்த 8ஐ வாசிக்கப் போகிறோம் என்கின்ற முனைப்போடு நாம் செல்ல வேண்டும். சதுரங்க விளையாட்டு கூட ஒரு வாழ்வியல் தத்துவத்தை சொல்லும். முன்களத்தில் இருக்கக்கூடிய சிப்பாய்கள் கூட நாம் ஏளனமாக பார்க்கக்கூடாது. அவர்கள் எதிர்முனைக்கு சென்று விட்டால் ராணியாக மாறிவிடுவார்கள். அப்படி ஒவ்வொருவரையும் நாம் நேசிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு விளையாட்டை சொல்லுகின்ற வாழ்வியல் தத்துவம் தான் சதுரங்கம் என்கின்ற வல்லாட்டம். ஒரு அற்புதமான தமிழ் பெயர். அந்த தமிழ் பெயரை கொண்டிருக்கக்கூடிய அந்த சதுரங்கத்தின் நாற்படை ராஜாவுக்கு என்ன வேலை என்று கேட்பார்கள். ராஜா என்பது அதுவும் ஒரு வாழ்வியல் தத்துவத்தை சொல்லும். நம்மளுடைய உண்மையை, நம்முடைய பொறுமையை, நம்மளுடைய உடல் நலத்தை, நம்மளுடைய நலன்களை பேணி காக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அது வீழ்த்தப்பட்டால் ராஜா எப்படி வீழ்த்தப்பட்டு சதுரங்க விளையாட்டு முடிந்து விடுமோ அதே போன்று நம் வாழ்வியல் தத்துவங்களை, எண்ணங்களை, உயர்ந்த பண்புகளை, நம்மளுடைய உடல் நலங்களை நாம் பேணி காக்கப்படவில்லை என்று சொன்னால் நாமும் வீழ்த்தப்படுவோம் என்கின்ற தத்துவத்தோடு அந்த வல்லாட்டம் என்கின்ற சதுரங்கம் சொல்லுவது போல இந்த சதுரங்க நாற்படை என்கின்ற இந்த தன்மனை கவிதை நூலும் பலவித கோணத்திலே வாழ்வியல் தத்துவத்தை அடங்கிய ஒரு பெரும் புத்தகமாக நாம் பார்க்கலாம். இந்த புத்தகத்திலே வடிவமைத்த நூலேணி பதிப்பகத்தினுடைய ஆசிரியர் பெருமதிப்பிற்குரிய தோழர் கன்னிக்கோயில் ராஜா அவர்களுடைய அழகிய வடிவமைப்பு அற்புதமாக தெரியும். 191 கவிதைகள் இந்த புத்தகத்திலே இருக்கின்றன. 99 பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்திலே நூலாசிரியனுடைய அட்டைப்படம் மிக சிறப்பாக இருக்கும். நாம் அதையெல்லாம் பெருமையோடு பார்க்க வேண்டும். அற்புதமான அட்டைப்படம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த புத்தகத்திலே நமது கவிச்சிறகுகள் குழுமத்தினுடைய நிறுவனர் பெருமதிப்பிற்குரிய அன்புடன் ஆனந்தி அவர்கள் அழகான வாழ்த்துரை வழங்கியிருப்பார். அதே போன்று என்னுடைய வாழ்த்துறையும் இந்த புத்தகத்திலே இடம்பெற்றிருக்கும். அத்துடன் இந்த பதிப்பாசிரியனுடைய பதிப்பக உரையும் என்னுரையை நாம் பொதுவாக அவர்களுடைய ஒவ்வொருத்தருடைய சுயசரிதையை தான் நாம் எழுதுவதாக பார்த்திருப்போம். ஆனால் இதில் மாறுபட்டு வித்தியாசமான கோணத்தோடு எழுதியிருக்கின்றார். இந்த சதுரங்கத்தின் நாற்படை புத்தகம் என்ன சொல்லுகிறது, சதுரங்கம் என்ன சொல்லுகிறது என்பதை அழகிய கவிதையாக எழுதி அதற்கு பிற்பாடு இந்த புத்தகத்தை பற்றிய ஒரு நன்றி உரையும் முன்னுரையும் தந்திருப்பார். அப்படி சிறப்பாக தொடங்குகின்ற இந்த புத்தகத்தை பற்றி நாம் ஓரிரு வார்த்தைகள் சொல்லாமல் கடந்து போக முடியாது. இந்த புத்தகத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இந்த புத்தகத்தில் உள்ள ஒரு கவிதையை நான் முதலிலே எடுக்கின்ற பொழுது அதன் 28வது பக்கத்திலே ஒரு கவிதை. நெருக்கமாய் பூத்தாலும் எருக்கம் பூ மணப்பதில்லை, உருக்கமாய் நடித்தாலும் உறவில் அன்பு ஒட்டுவதில்லை என்கின்ற இயல்போடு எழுதப்பட்ட இந்த கவிதையில அவர் வாழ்வியல் தத்துவத்தை மிக அழகாக சொல்லுகின்றார். உள்ளத்திலே நஞ்சு வைத்து உதட்டிலே தேன் தடவி பேசுகின்ற இந்த உறவுகளுக்கு மத்தியில் நாம் எப்படி வாழ்கிறோம் என்கின்ற ஒரு அற்புதமான கவிதை. எருக்கும் பூ எங்கு பார்த்தாலும் பூத்திருக்கும், ஆனால் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அதற்கு வேலை இருக்கும், விநாயகர் சதுர்த்தி என்று. அப்படித்தான் இந்த உறவுகள் கூட நம்மை சுற்றி இருந்தாலும் அவர்கள் எதற்கும் பயன்படுவதில்லை. ஒரே ஒரு விஷயத்துக்கு பயன்படுவாங்க. வந்தாங்கன்னா புறம் பேசிட்டு போவாங்க, அல்லது ஏதாவது ஒரு நிகழ்வுக்கு வந்தால் அவர்கள் மாமன் முறை சொல்வதற்கோ அல்லது மச்சான் முறை சொல்வதற்கோ அல்லது முறை செய்வதற்காக மட்டுமே பயன்படுகிறார்களே தவிர அவர் வேறு எதற்கும் பயன்படுவதில்லை என்கின்ற எருக்கம் பூவை ஓமையாக கொண்டு எழுதப்பட்ட இந்த கவிதையோடு நாம் தொடங்குகின்ற பொழுது மிக அற்புதமான பல கவிதைகளை படித்திருக்கிறவர்கள் இடது பக்கத்திலே 3 கவிதையும் வலது பக்கத்திலே 2 கவிதைகளும் மிக அழகாக கோர்க்கப்பட்ட இந்த கவிதை புத்தகத்திலே நாம் அடுத்த ஒரு கவிதையை பார்க்கின்றோம். இந்த கவிதையும் எப்படி வாழ்வியல் தத்துவத்தை சொல்கிறது என்று பார்ப்போம். வாய்க்கரிசி போட்டுவிட்டு
வந்த வழி திரும்பினர். வாய்க்கரிசி போட்டுவிட்டு வந்த வழி திரும்பினர். எடுக்க நேரமானதால் எறும்புகள் வரிசையில் வந்தன என்கின்ற ஒரு அழகான கவிதை. என்ன ஒரு அற்புதமான ஒரு வாழ்வியல் தத்துவத்தை சொல்லுங்க. அதிகாரத்தினுடைய உச்சியிலே இருந்தாலும், ஆணவத்தினுடைய உச்சியிலே இருந்தாலும், பணம் பதவி என்கின்ற ஒரு மிகப்பெரிய நிலையிலே இருந்தாலும், நீ டாட்டாவா இருந்து அம்பானியா இரு, யாரா வேணாலும் இந்த நாட்டினுடைய மந்திரியாக, முதலமைச்சராக அல்லது ஒரு பெரிய கொம்பனாக இருந்தாலும் இறந்து போய்விட்டால் அங்கு ஒரு புதிய பெயர் சூட்டப்படும். அதற்கு பெயர் தான் பிணம். அடுத்த நொடியே நமக்கு சொல்லுவான், பாடி எப்பங்க இருப்பாங்க அப்படி என்று நாம் பிணம் என்கின்ற வார்த்தைக்கு வந்து விடுவோம். அதிகாரம் மறைந்து போகும், ஆணவம் ஒடிந்து போகும். அந்த இடத்திலே பணம் எல்லாம் இருக்கும் இடமெல்லாம் தெரியாமல் போய்விடும். அங்கே புதிய வார்த்தை ஒன்று புதிதாக பிறக்கும். அங்கே நாம கொஞ்ச நேரம், அதிகபட்சம் 24 மணி நேரம் வைத்திருக்கலாம். இல்லை என்று சொன்னால் எறும்பு நம்மை மொய்த்துவிடும், வரிசைக்கு வந்துவிடும் என்கின்ற அற்புதமான ஒரு சிந்தனையோடு எழுதப்பட்ட இந்த கவிதை நிச்சயமாக எல்லோரும் நாம் பார்க்க வேண்டிய ஒரு கவிதையாக இருக்கும். அதே போன்று அடுத்து ஒரு கவிதை 34வது பக்கத்திலே, முயற்சி செய் என்பதற்காக முயன்று கொண்டே இரு, முயற்சிக்கவில்லை என்று சொன்னால் எதை பார்த்தாலும் உனக்கு நடுக்கம் வரும் என்கின்றதாக ஒரு கவிதை. நீந்த கற்கும் வரை நீர்நிலைகள் சவாலே, எதிர்கொள்ளும் நாளில் எதிரே தெரியும் கரை. ஆகா, என்ன அற்புதமான கவிதைங்க. நாம நீச்சல் தெரியல, நாம நீந்துவதற்கு பழகவில்லை, எப்படி நாம் கரை சேருவோம் என்று இந்த கரையிலிருந்து பார்த்துட்டே இருந்தோம்னா நிச்சயமாக சவாலாகத்தான் இருக்கும். ஆனால் முயற்சி செய்யுங்கள். அந்த குளமாக இருக்கட்டும், அது கடலாக கூட இருக்கட்டும், முயற்சி செய்துவிட்டால் அக்கறை தெரிந்துவிடும் என்கின்ற அற்புதமான கவிதையை இந்த இடத்திலே அவர் படித்திருப்பது பெருமைக்குரியது. அதே போன்று திருநங்கைகளுக்காகவும் ஒரு கவிதையை 35வது பக்கத்திலே சொல்லியிருப்பார். பிறந்து வளர்ந்தும் பூத்தும் பூக்காத பதர்கள், பிரம்மனின் குழப்பத்தில் புரியாத திருநங்கை புதிர்கள். ஆகா, அந்த திருநங்கைகளுடைய வாழ்வை பற்றி சொன்ன ஒரு அற்புதமான கவிதை. அவர்களும் நம்மோடு இணைந்தவர்கள் தானே, அவர்களும் எதிலும் சளைத்தவர்கள், இந்த சமூகத்தில் போற்றப்பட வேண்டியவர்கள். என்ன செய்வது, பிரம்மன் குழப்பத்திலே இருக்கும் பொழுது பிறந்து விட்டாரோ என்று கேட்டுகின்ற இந்த கவிதையோடு அடுத்த கவிதை இன்னும் உச்சாணியான கவிதை, எனக்கு பிடித்த ஒரு கவிதை. ஏனென்று சொன்னால், சமூக அவலத்தை பாடாத எந்த ஒரு கவிஞனும் கவிஞனாகவே இருக்க முடியாது. அவன்தான் கவிஞன். இந்த சமூகத்தில் ஏற்படுகின்ற அவல நிலையை சொல்ல வேண்டும், அதுவும் பகுத்தறிவு சிந்தனையோடு சொல்ல வேண்டும். இந்த தமிழகம் என்று சொன்னாலே தந்தை பெரியாருடைய மண் என்று நாம் குறிப்பிடுவோம். அப்படி எழுதப்பட்ட ஒரு கவிதை தான். பல குடிசைகளில் பாலுக்கு பஞ்சம், பல குடிசைகளில் பாலுக்கு பஞ்சம், படநாயகனுக்கும் புதைத்த இடத்திற்கும் பாலபிஷேகம். உண்மைதானங்க. தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு இளைஞர்கள் எங்க சீரழிந்து போறாங்க. நடிகனுக்கு கட் அவுட் வச்சு 120 அடி கட் அவுட் வச்சு அதுல குடங்குடமா பாலை ஊத்துறான். ஆனால் குடிசையிலே அருந்துவதற்கு கூட பால் இல்லை என்ற ஒரு பகுத்தறிவு சிந்தனையை சொல்லுகின்ற அற்புதமான கவிதை. இந்த கவிதை ஒவ்வொன்றும் நம்ம படிக்கின்ற பொழுது ஒரு வாழ்வியல் தத்துவங்களை சொல்கிறது. அதை விட நாம் கண்முன்னே நடக்கின்ற யதார்த்தங்களை பதிவு செய்கின்ற கவிதைகளாக பல கவிதைகள் இருக்கு. இந்த புத்தகத்திலே சொல்லாடல்கள் நிறைந்திருக்கிறது, உவமைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, படிம கருத்துக்கள் இருக்கிறது. ஹைக்கூ கவிஞருங்க, 3 வரி போதும். அந்த 3 வரியிலே முத்தாய்ப்பான கவிதை படிப்பதற்கு 4வது வரியாக தன்முனை கவிதையிலே ஒரு வரி சேர்க்கின்ற பொழுது இன்னும் எத்தனை வலிமையாக அவர் எழுத முடியும் என்பதை இந்த புத்தகத்திலே காண்கிறார். தன்முனை இலக்கணங்கள் எந்த இடத்திலும் அது மாறுபடவில்லை. நாம் இந்த புத்தகத்தை படிக்கின்ற பொழுது வெறும் ஆய்வு கண்ணோட்டமாக மட்டும் பார்க்கவில்லை, குறை நிறைகளையும் பார்க்க வேண்டும் இல்லடா. அப்படி ஏதேனும் குறை இருக்குமா என்ற கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்கின்ற பொழுது தன்முனை கவிதைகளுடைய விதி எங்கும் மாறுபடாமல், அதிலே மாற்றம் செய்யாமல் மிக அழகாக இந்த கவிதைகளை வாசித்திருப்பார். அதே போலதான் அடுத்த கவிதையும் எழுதுறார் பாருங்க. வானரம் ஆலய வாயிலில், வானரம் ஆலய வாயிலில் வயிற்று பசியால் அலைந்தது, வண்ண செந்தூரம் பூசிய வட மாலையுடன் அனுமன். நீங்க தமிழ்நாட்டிலே சோளிங்கர் ஒரு கோயிலுக்கு போங்க, அங்க பாத்தீங்கன்னா நிறைஞ்சு இருக்கும். அந்த கோயிலும் அந்த அனுமனுடைய அந்த வைணவ கோயில் தான்.
அந்த கோயிலுக்கு உள்ள போனோம்னா, இல்லை நாம எந்த அனுமர் கோயிலுக்கு போனாலும் அங்கே அந்த சிலைக்கு வடமாலை போடுவார்கள். ஆனால் செல்லுகின்ற பொழுது பசியோடு அலைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குரங்குக்கு கொடுப்பதற்கு கூட மனம் இருக்காது. நான் போயிட்டு வந்து வேணா தரேன்னுவான். ஏன்னா முதல்ல கடவுளுக்கு தான் படைக்கணும்னுவான். ஆனால் அந்த சிற்றுயிரினுடைய நேசத்தை சொல்லுகின்ற அற்புதமான கவிதை. நாம் முதலிலேயே அந்த பசித்தவருக்கு உணவு கொடுப்போம், பசித்த அந்த ஜீவராசிகளுக்கு உணவு கொடுப்போம் என்கின்ற ஒரு அழகிய கவிதையை இந்த கவிதை அற்புதமாக சொல்லியிருக்கும். அதே போன்று அடுத்து ஒரு கவிதை சொல்கிறார், பாசிட்டிவ். ஏன்னா அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? நம்ம நேர்மறை சிந்தனையைத்தான் சொல்ல வேண்டும், எதிர்மறை சிந்தனையை ஒழித்து விட வேண்டும் என்பதற்காக ஒரு அற்புதமான கவிதை. அந்த கவிதையை நான் படிக்கின்ற பொழுதே திருக்குறளிலே 467வது திருக்குறளாக வரைக்கூட, எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு என்று வள்ளுவர் பெருந்தகை சொல்வது போல இந்த கவிதையிலே அவர் அழகாக சொல்கின்றார். எதிர்மறை சாவிகளை எடுத்து கொண்டு வந்தான், எதிர்மறை சாவிகளை எடுத்து கொண்டு வந்தான், எந்த பிரச்சனை பூட்டும் எளிதில் திறக்கவில்லை. எப்படி திறக்கும்? அவன் புறப்படும் போதே இனி வெடிஞ்சா மாதிரிதான், இது நடந்தா மாதிரிதான், இது உருப்பட்டா மாதிரிதான், இது நடக்குமா, என்னால முடியுமா என்ற தயக்கத்தோடு எதிர்மறை சிந்தனைகளோடு வாழ்வியலை தொடங்க வேண்டும். தொடங்கினால் எதையும் அவனால் பண்ண முடியாது. அவன் சுமக்கின்ற ஒரு சிறு துரும்பு கூட ஒரு பெரிய டன் கணக்கில் சுமையாற்றணும். ஆனால் நேர்மறை சிந்தனையோடு எந்த ஒரு செயலை செய்தாலும் அது வெற்றி நிச்சயம் என்கின்ற ஒரு அற்புதமான கவிதையை தந்திருக்கின்றார் சௌரிராஜன் அவர்கள். நிச்சயமாக நான் படிக்கின்ற பொழுது இதில் இருக்கக்கூடிய 191 கவிதைகளும் சொல்ல வேண்டும் என்றுதான் ஆசை. ஆனால் நமக்கும் ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்பதானே வள்ளுவரை பத்தி சொன்னான். அந்த ஒழுக்கமும் அந்த நேர மேலாண்மையும் நிச்சயமாக முக்கியம்தான். அதே போன்று அவர் எழுதிய கவிதையில அற்புதமான ஒரு கவிதையை இன்னும் அழகாக சொல்லியிருக்கார். நிதானமாக வேர்விட்டது முழு புயலை தாங்கியது, நிதானமாக வேர்விட்டது முழு புயலை தாங்கியது, விரைந்து வளர்ந்த மரம் விழுந்து முறிந்தது. என்ன அற்புதமான ஒரு கவிதைங்க. பட்டறிவும் பகுத்தறிவும் பண்பாளராக இருக்கக்கூடியவர்கள் எந்த சூழலை ஒன்று வேணாலும் தாங்கிக் கொள்வார்கள். நீங்க எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரிங்க, அந்த பகுத்தறிவு சிந்தனையோடு தான் படித்த படிப்போடு அவனுடைய அனுபவத்தை வைத்துக் கொண்டு எதை வேண்டுமானாலும் தாங்கிக் கொள்வான். ஆனால் இந்த வெத்து பந்தாவோட சரிராம் பாருங்க, பட்டு சட்டை போட்டுக்கிட்டு அவன் கார்ல பந்தாவா வலம் வருவான். அவனால எந்த பிரச்சனையையும் சமாளிக்க முடியாது. அவன் பார்க்கின்ற பொழுது ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்து விட்டால் எப்படி இந்த மரம் முறிந்து விடுமோ அப்படியேதான் அவன் ஆழத்துக்கு சென்று விடுவான் என்கின்ற அற்புதமான ஒரு கவிதையை சொல்லுகின்ற இந்த கவிதைக்கு வாழ்த்துக்கள். அதே போல இதுல இயைபு சொற்களுக்காக ஒரு கவிதை, பல கவிதைகள் இருக்கு. இதுல 4 ஈற்றடியும் இயைபு சொற்களாக இருக்கும். கொசுக்களின் சுறுசுறுப்பு, குருதி குடிக்கும் பரபரப்பு, தேனீக்களின் சுறுசுறுப்பு, சேர்க்கும் மகரந்தம் அணிவகுப்பு என்ற இந்த 4 வரியிலும் இறுதி சொற்களை இயைபு சொற்களாக பயன்படுத்தி எழுதியிருக்கின்ற அழகியலுக்காக இந்த கவிதையை வாசித்தேன். அதே போன்ற நாம் கவிதையை சொல்லுகின்ற பொழுது நாம் மகாபாரத்தை தொட்டு பார்க்க வேண்டும் என்பதற்காகவும் ஒரு கவிதையை எழுதியிருப்பார். குறைந்தது தேனென குறை கூறா மலர், குறைந்தது தேனென குறை கூறா மலர், கசக்கிய பின்னும் கையில் மனம் என்னும் என்று ஒரு கவிதை. எப்படி நாம் மகாபாரத்தை பொறித்து பார்க்க முடியும் என்று சொன்னால், கர்ணனுடைய குணம் என்னங்க? கொடுத்து கொடுத்து சிவந்தகரம். தன்னுடைய வாழ்வினுடைய இறுதி அத்தியாயத்திலே அந்த போர்க்களத்திலே இன்னுயிர் போக போகின்ற நேரத்திலே கூட அவருடைய குணம் என்னவாக இருக்கிறது? அந்தனர் வேடமிட்டு வந்த அந்த கிருஷ்ண பரமாத்மா ஏதாவது கொடு என்று கேட்கின்ற பொழுது கூட என்னிடத்தும் ஏதும் இல்லை என்று தயங்குகின்ற அந்த நேரத்தில் கூட அவன் கேட்கின்றான், உன் தானத்தை தர்மத்தை எனக்கு தா என்று சொன்னவுடன் அந்த கர்ண பரமாத்மா அத்தனையும் எடுத்துக் கொள்கின்றார். அது போல இருந்தாங்க, என்னிடம் எதுவும் இல்லையே என்று குறை கூறாத மலர் போல கசக்கிய பின்னும் கையில் மனம் என்னும். அவன் குருதி வடிய அவன் போர்க்களத்திலே இறக்கின்ற பொழுது கூட மனம் மாறாத பூவை போல அவர் இன்னும் கொடுத்து கொண்டே இருக்கின்றார் என்ற அற்புதமான ஒரு கவிதையை தந்த கவிஞருக்கு வாழ்த்து சொல்லி அடுத்தது இன்னும் ஒரு கவிதைக்கு போவோம். கரும்புள்ளி மட்டும்
கரும் புள்ளி மட்டுமே கண்ணில் படுவது ஏன்? ஒரு கேள்வி கேட்கிறார். கரும் புள்ளி மட்டும் கண்ணில் படுவது ஏன்? பரந்த வெள்ளைத்தாள் மறந்த மனிதனை கேட்கிறது. பரந்த வெள்ளைத்தாள் கேட்கிறது. அதுல சின்ன புள்ளி தானங்க இருக்கு, கரும்புள்ளி. இத்தனை பெரிய பறந்து விரிந்திருக்கக்கூடிய அந்த வெள்ளைத்தாள் உனக்கு தெரியவில்லை, அங்கே இருக்கக்கூடிய சின்ன கரும் புள்ளி மட்டுமா தெரிகிறது என்கின்ற கேள்வியை கேட்கின்றார். நாம் பார்க்கின்ற பொழுதே விசாலமான பார்வையாக இருக்கின்றோம். நம் பார்வை எந்த இடத்திலும் ஏதேனும் குறை இருக்குமா, குற்றம் இருக்குமா, அல்லது அழுக்கு இருக்குமா என்று நாம் எவர் ஒருவரையும் பார்த்தால் நாம் அப்படியாகும். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது என்பதை சொல்லுவதற்காக நேர்மறை சிந்தனையோடு, பரந்த மனப்பான்மையோடு, விசாலமான பார்வையோடு நாம் பார்க்க வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட இந்த கவிதை நிச்சயமாக வாசிக்கின்ற வாசகனுக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பினையை தரும். அதே போல காட்சி படிமத்திற்காக ஒரு கவிதை. காய்ந்த சருகு நதியின் மேல் நடனம். காய்ந்த சருகு நதியின் மேல் நடனம். சதி சொல்ல சேர்ந்தது சிற்றெரும்பு. இவர் சென்னையில இருக்கார், இவர் எங்க பார்த்தாருன்னு தெரியல. இது போல, ஏன்னா நதி இல்லை, எல்லாம் வறண்டு போய் விட்டது, நீரலைகள் இல்லை. ஆனால் கவிஞர் தன்னுடைய சிறு வயதிலே எங்கேயோ கண்ட காட்சியை கூட ஒரு படிமமாக எழுதி அற்புதமான கவிதையை தந்திருப்பார். அந்த காட்சிக்காக இந்த கவிதை. அதே போல அடுத்த கவிதை இன்றைய நிலையை சொல்லுகின்ற அற்புதமான கவிதை. காட்டை அழித்து கட்டிடங்கள் எழுந்தன, களிறு உரிமை கோரி கட்டிய வீட்டுக்குள் பிளறியது என்கின்ற ஒரு கவிதை. உண்மைதானங்க. கோடை காலம் வந்துச்சுன்னா இன்னும் 2-3 நாட்களிலோ அல்லது ஒரு வாரத்துக்குள்ள நம்ம பார்க்கலாம், காட்டு யானை காட்டிலிருந்து நகரத்திற்கு வந்து தும்சம் செய்தது, வாழை தோட்டத்தை அழித்தது, கரும்பு தோட்டத்தை அழித்ததுன்னு படிப்போம். யார் தப்பு? அந்த பிளறி வேலையா? அந்த யானையின் மேல? இல்லை, அதை வாழ விடாமல் காட்டை அழித்த நாம் குற்றவாளிகள் என்கின்ற ஒரு அற்புதமான சமூக சாடல்களோடு எழுதப்பட்ட இந்த கவிதையும் நிச்சயமாக நாம் போற்றப்பட வேண்டிய வேண்டும். அதே போன்று அடுத்த கவிதையை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஒரே ஒரு நிமிடம். அடுத்த கவிதை. நூனலும் தன் வாயால் கெடும் என்பார்கள், தவளை சப்தமிட்டு துணையை அழைத்தது. தவளை சப்தமிட்டு துணையை அழைத்தது. சாரை பாம்பு சத்தமின்றி சாப்பிட்டு போனது. சாரை பாம்பு சத்தமின்றி சாப்பிட்டு போனது என்று ஒரு அழகான கவிதை. எங்க பேசணுமோ அங்க பேசணும், எங்க நாம் குரல் கொடுக்க வேண்டுமோ அங்க குரல் கொடுக்க வேண்டும். ஆபத்தை பக்கத்துல வச்சுட்டு அங்க பாம்பான்னு கத்திட்டு இருந்தா என்னவாகும் என்பதை சொல்லுவதற்கான ஒரு கவிதை. என்னென்று சொன்னால், மௌனமாக இருக்க வேண்டிய இடத்தில் நிச்சயம் நாம் மௌனம் காக்க வேண்டும். அதுவே ஒரு மிகப்பெரிய புரட்சி என்று நாம் சொல்வதுண்டு. அதை போன்று மௌனம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட ஒரு அற்புதமான கவிதை. அதை விட அடுத்த ஒரு கவிதை, அந்த கவிதையை வாசிக்கிறேன் பாருங்கள். புத்தகத்தை படித்தவுடன் படுத்து உறங்கி போனான். புத்தகத்தை படித்தவுடன் படுத்து உறங்கி போனான். நித்திரைக்கு மாத்திரை நித்தம் எடுப்பது நின்று போனது. நித்திரைக்கு மாத்திரை நித்தம் எடுப்பது நின்று போனது. மருந்தல வேண்டாங்க. இந்த மனசு அப்படியே லயத்து போக வேண்டும் என்று சொன்னால், நாம் படுத்தவுடன் உறங்க வேண்டும் என்று சொன்னால் எந்த விதமான கவலையும் இல்லைனா, நான் கவிஞர்களுக்கு எல்லாரையும் நான் பார்க்கின்ற பொழுது பெருமையாக பார்ப்பேன். ஏன்னா நமக்கு மட்டுமே ஒரு அற்புதமான ஒரு கலை இருக்குங்க. நாம் எப்போ பார்த்தாலும் அடுத்தவர்களை சிந்திப்பது மட்டுமல்ல, நாம் படித்து கொண்டே இருக்கின்றோம். படிப்பவன் நிச்சயமா ஆழ்ந்த உறக்கத்திற்கு செல்வான், நிம்மதியாக இருப்பான், அழகாக அவன் உறக்கம் வரும், அவன் உடல் நலம் பேணும் என்பதை அற்புதமான ஒரு கவிதை. ஒரு புத்தகம்தான், ஒரு புத்தகம் 100 நண்பனுக்கு சமம் என்று சொல்லுகின்ற ஒரு சிறப்பான ஒரு கவிதையை தந்திருக்கின்றார். அதே போன்று அடுத்த கவிதையையும் நாம் பார்ப்போம். கோபச் சொற்களை மையால் கிறுக்கினான். கோபச் சொற்களை மையால் கிறுக்கினான். அழிக்க நினைக்கையில் கிழிந்தது காகிதம். அழிக்க நினைக்கையில் கிழிந்தது காகிதம் என ஒரு கவிதை. வார்த்தையை கொட்டிட்டீங்கன்னா அள்ள முடியாது, திரும்ப பெற முடியாது. அதே போன்றுதான் கோப சொற்களால் நாம் என்ன பேசுகிறோம் என்ற நிதானத்தை இழந்து விட்டு பேசிய பிறகு நாம் சிந்திச்சு, ஐயோ
நாம் இப்படி பேசிவிட்டோமே என்று சொல்வதிலே எந்த விதமான பயனும் இல்லை. அதை போலதான் அழிக்க நினைக்கையில் ரப்பர் வச்சு அழிச்சினா என்ன ஆயிடும்? காகிதம் கிழிந்து போகும் என்கின்ற ஒரு அற்புதமான கவிதையை தந்திருக்கின்றார். அதேபோல் ஊதுகுழல் ஊதும் வரை நெருப்பு கனிவதில்லை. ஊதுகுழல் ஊதும் வரை நெருப்பு கனிவதில்லை. புல்லாங்குழலாகும் மூங்கில் புது இசை மறுப்பதில்லை என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கவிதையை தந்திருக்கின்றார். இப்படி நம்மளுடைய ஒவ்வொரு கவிதையும் வாசிக்கின்ற அதே இடத்திலே இன்னொரு கவிதையை சொல்கிறார். தன் வலியை நாம் எப்படி நம்முடைய வலிமையை நாம் தான் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு கவிதை. 74வது பக்கத்திலே, உடலுக்குள் ஒளிந்திருக்கும் இறகுகளை உணர்வதில்லை. உடலுக்குள் ஒளிந்திருக்கும் இறகுகளை உணர்வதில்லை. புழு பட்டாம்பூச்சியானதும் புரிந்து கொள்ளும் மர்மம் என்று சொல்லுகின்றார். அத்தனை வலிமை மிக்க யானை கூட பாத்தீங்கன்னா ஒரு சிறு சங்கிலியில் தான் கட்டியிருப்பாங்க. அதற்கு தன்னுடைய வலிமை தெரிவதில்லை. கட்டி போட்டுட்டானே என்றுதான் நினைக்கும். அது நினைத்தால் அரை நொடியில் தூள் தூளாகலாம். ஆனால் அதற்கு பிறந்ததிலிருந்து அதற்கு கட்டி வைத்து விட்டான் என்று நினைப்பதால் அது அங்கேயுமே அசையாம கோயில்ல பாத்தீங்கன்னா 10 பைசாவுக்காகவும் 1 ரூபாய்க்காகவும் அதை வாங்கி கொண்டு பாகனிடம் கொடுத்து விட்டு ஒரே இடத்திலே நிற்கிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு சொல்லுகின்ற இந்த கவிதை, நாம் நம்மளுடைய சிறகுகளை நாம் மறந்து விட்டோம். சிறகு என்பது நம்மளுடைய வலிமையை, நம்மளுடைய உணர்வை, நம்மளுடைய பகுத்தறிவை, நம்மளுடைய பட்டறிவை எல்லாத்தையும் மறந்து போய் ஆகா என்ன ஆகுமோ என்று நினைத்து அச்சப்பட்டோம் என்று சொன்னால் நாம் வாழ்விலே முன்னேற முடியாது என்பதற்காக சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கவிதையோடு அடுத்த கவிதையும் நாம் வாசிக்கின்றோம். வாடிய பின் வீழ்கின்றன சருகுகளோடு மலர்கள், ஒரே துடைப்பத்தால் இரண்டும் ஒதுக்கப்படுகின்றன. வாடிய பின் விழுகின்றன சருகுகளோடு மலர்கள், ஒரே துடப்பத்தால் இரண்டும் ஒதுக்கப்படுகின்றன என்ற ஒரு அற்புதமான ஒரு கவிதை. உண்மைதானங்க. நாம் ஒரே துடப்பத்தை போட்டு நாம் துடைப்பது போல சருகையும் துடைக்கின்றோம், மலரையும் துடைக்கின்றோம். இது மலர் வேறு சருகு வேறு என்று நாம் பிரிக்க முடியாமல் போவதற்கு காரணம் என்று சொன்னால் நம்மளுடைய மன அழுத்தம், நம்மளுடைய கவன சிதறல்கள் காரணமாக பிரித்து பார்க்க முடியாமல் நாம் ஒரே துடப்பத்திலே துடைத்தெடுத்து தூர வீசி விடுகின்றோம். அப்படி இல்லாமல் எது சருகென்று பார்க்க வேண்டும், எது துன்பம் என்று பார்க்க வேண்டும், எது வேண்டாதவை என்று பார்க்க வேண்டும், எது வேண்டியவது என்று நாம் கலந்துரையாட வேண்டும், எதை பிரித்தெடுக்க வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட ஒரு அற்புதமான கவிதை. உருவகங்கள், ஓமைகள், வடிவங்கள் நிறைந்திருக்கக்கூடிய பல கவிதைகளை தந்திருக்கக்கூடிய கவிஞர் அடுத்த கவிதைக்கு செல்கின்றார். அட்டக்கருப்பு பெண்கள் 6 நாட்களில் சிவப்பு, அட்டக்கருப்பு பெண்கள் 6 நாட்களில் சிவப்பு, அழகிகள் விளம்பரங்களுடன் அழகு சாதன கடை விரிப்பு என்று சொல்கின்றார். உண்மைங்க. ஏனால் இன்றைய உலகம் யதார்த்தத்திற்கான இந்த ஒரு கவிதை. நாம எதை நம்புகின்றோம்? வெற்று விளம்பரங்களை தான் நம்புகின்றோம். அதை நம்புகின்ற அளவிற்கு நம்மை நம்புவதில்லை, இயற்கையை நம்புவதில்லை. நமக்கு என்ன இருக்கிறதோ அது நிச்சயமாக நம்மோடு இருக்கும். ஆனால் 6 நாள்ல அழகு சாதன பொருட்களையும் நாம பூசிக்கிட்டோம்னா ஆனந்தி மாதிரி சிவப்பாக முடியுமா? முடியாதுங்க. நாம தான். அந்த விளம்பரங்கள் தேவையில்லை. நாம் நாமாக இருப்போம் என்பதற்காக எழுதப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கவிதையோடு அடுத்த கவிதைக்கும் செல்லுவோம். ஓரிரு கவிதைகள் மட்டும்தான். சீட்டை யாருக்கோ எடுத்து கொடுக்கும் சிறு கிளி, சீட்டை யாருக்கோ எடுத்து கொடுக்கும் சிறு கிளி, சில்லறை எவருக்கோ சேர்த்து சிறு மணியுடன் சமாதானம். இது கார்ப்பரேட் முதலாளிகளுடைய வாழ்வியலை சொல்லுகின்ற ஒரு கவிதைங்க. அயல் நாடுகளில் எங்கோ இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்களுக்காக இங்கு 24 மணி நேரம் நாம் உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதிலே நமக்கு கிடைக்கக்கூடிய சன்மானம் என்கின்ற ஊதியம் சிறு மணி போலதான். அந்த கிளிக்கு எப்படி 2 நெல்மணிகளை கொடுத்தவுடன் அது 24 மணி நேரம் கூண்டிலே அடைப்பட்டு கிடந்து சுதந்திரம் ஏதென்று தெரியாமல் அந்த உணவிற்காக அடைக்கப்பட்டிருக்கிறதோ அப்படித்தான் இன்றைய உலகத்தில் கார்ப்பரேட் முதலாளிகளுக்காக, அதுவும் மின்துறையிலே
வேலை சார்பவர்கள், இந்த சமூக அவலங்களிலே இருக்கக்கூடியவர்களாக இருப்பவர்கள். காரணம், அவர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய 2,00,000 3,00,000 சம்பளம் என்பது அதிகமாக தெரியும். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கார்ப்பரேட் முதலாளிகள் கோடிக்கணக்கிலே சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கார்ப்பரேட் முதலாளிகளுடைய வாழ்வியலை, அவர்களுடைய லாபங்களை, நோக்கத்தை அழகாக சொல்லியிருக்கின்றார். இப்படி பல கவிதைகளை இந்த நூலிலே அவர் எழுதிய ஒவ்வொரு கவிதையும் நாம் பேசிக்கொண்டே போகலாம். அற்புதமான கவிதை. வெறும் வார்த்தைகள் அல்ல, வார்த்தை கோர்வைகள் அல்ல, அழகு மட்டும் இங்கே இங்கே மிளறவில்லை. அழகுக்கு பின்னால் ஆழ்ந்த கருத்து இந்த புத்தகத்தில் இருக்கிறது. சிறந்த சொல்லாடல்களை மீறி அவருடைய சிந்தனை இந்த புத்தகத்திலே பல இடங்களிலே தெரிந்திருக்கிறது. காரணம், இங்கே தன்முனை கவிதையில் 4 வரிகளிலே எழுதப்படுகின்ற இந்த கவிதை இன்றைய தினம் உலகத்தின் மூலை முடுக்குகளெல்லாம் இருக்கின்ற கவிஞர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் எளிமையான வடிவம். அந்த வடிவத்தை உருவாக்கி தந்த எங்கள் பெருமதிப்பிற்குரிய பேராசான், தன்முனையினுடைய தந்தை பேராசான் கானா கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். 8 ஆண்டுகளில் ஏறத்தாழ 150ற்கும் அதிகமான புத்தகங்கள் வந்திருக்கிறது. அதில் எனக்கு ஒரு பெருமையான ஒரு விடயம் என்று சொன்னால், இந்த நூலேணி பதிப்பகம் தான் பல கவிதை நூல்களை, தன்முனை கவிதைகளை, அதிகபட்சமான நூலை பதித்திருக்கிறார்கள். அவர்கள் எடுத்துச் செல்லுகின்ற அந்த விதம் பாராட்டுக்குரியது. அதே போன்று அமெரிக்காவில் இருக்கக்கூடிய எங்கள் மரியாதைக்குரிய அன்புடன் ஆனந்தி அவர்கள் அந்த மண்ணிலே இருந்து கொண்டு அதற்காக ஒரு தளத்தை அமைத்து அதன் மூலமாக தன்முனை கவிதைகளை சிறப்புற செய்து கொண்டிருக்கின்றார். இப்படி தொடர்ச்சியாக பல கவிஞர்களால் எழுதப்பட்டு வருகின்ற இந்த தன்முனை கவிதை வடிவம் எங்கள் பெருமதிப்பிற்குரிய இந்த கவிதை நூலினுடைய ஆசிரியர் அனுராதா சௌரிராஜன் அவர்களுக்கு கைவந்த கலையாக இருக்கிறது. அவர் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போலதான் ஹைக்கூ கவிதையிலேயே அவர் ஆழம் பதித்து எழுதக்கூடியவர். கூடுதலாக ஒரு வரி வருகின்ற பொழுது இந்த கவிதையிலே அவர் ஓமைகளை, கற்பனைகளை எல்லாவற்றையும் சேர்த்து அற்புதமான கவிதைகளை எழுதி தந்திருக்கின்றார். அந்த கவிஞருக்கு வாழ்த்து சொல்லுவதோடு இது போன்ற கவிதை புத்தகங்களை நீங்கள் மேலும் மேலும் படைக்க வேண்டும். அப்பொழுதுதான் வாசகனிடம் கொண்டு சேர்க்க முடியும். அந்த வாசகன் வாசிக்கின்ற பொழுது இந்த புத்தகத்தை படித்தவுடன் அவர் பெருமிதம் கொள்கின்ற அளவுக்கு நாம் கவிதைகளை எழுத வேண்டும். கவிதை கோர்வையாக பார்க்காமல், இந்த புத்தகத்தினுடைய கவிதை எத்தனை இருக்கிறது என்பதை வாசிக்காமல் அதோடு நிறுத்திவிடாமல், இதன் உள்ளார்ந்த அர்த்தத்தை, இதன் படிமங்களை, இதன் அழகியலை, இதன் சொற்களை, இதன் சிந்தனைகளை எல்லாம் நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த போன்ற திறனாய்வு களங்கள் தான் ஒரு பெரும் வாய்ப்பாக இருக்கும். அப்பேற்பட்ட பெரும் வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த கவிச்சிறகுகள் குழுமத்திற்கும் நூலேணி பதிப்பதற்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உள்ள அத்தனை கவிதைகளையுமே படித்து சொல்ல சொன்னால் நாங்க எல்லாரும் கேட்டுட்டே தான் இருப்போம். ஏன்னா திறனாய்வாளரின் அந்த நோக்கம், நீங்கள் அதை பார்க்கக்கூடிய நோக்கு, அது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு பார்வையாக இருந்தது. நானும் ஏன்னா அந்த நூல் முழுக்க படித்தவள் என்பதால் எனக்கு தெரியும். நீங்க ஒவ்வொரு கவிதையை சொல்லும் பொழுது இதுக்கு என்ன சொல்லுவாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படி ஒரு அழகான ஒரு பார்வை. இவங்க அனுராதா சௌரிராஜன் அவர்கள் நீங்க குறிப்பிட்டது போல வாழ்வியல் நிதர்சனங்களை முழுக்க அப்படியே பொதிஞ்சு வச்ச மாதிரி நிறைய கவிதைகள் அதுல இருந்தது. அதே போல சமகால சங்கடங்கள் சொன்னீங்க பாருங்க. வீட்டுல குழந்தைக்கு பால் இருக்கோ என்னவோ, அங்க அந்த சினிமா தியேட்டர் வாசல்ல அங்க பால் நடந்துட்டு இருக்கும். ரொம்ப அழகா. அதே மாதிரி நேர்மறை சிந்தனைகள் தெரிக்கிற மாதிரி நிறைய கவிதைகள் கொடுத்திருந்தாங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. எதிர்மறை சாவிகளோடு வந்தவனுக்கு எந்த பூட்டும் திறக்கவில்லை. அத நான் ரொம்ப ரசிச்சேன் நானுமே. அவங்க கவிதையில இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். உதாரணத்துக்கு நீங்க சொன்ன மாதிரி ஹைக்கூ சிறப்பாக எழுதக்கூடிய கவிஞனுக்கு கூட ஒரு வரிய வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தா சும்மாவா இருப்பாங்க. சும்மாவே ஆடுறவங்களுக்கு கையில கொட்டும் சாவியும் கொடுத்தா என்ன ஆகுங்கிற கதை தான் இது. அந்த அளவிற்கு மிகச் சிறப்பாக நூலாசிரியரை பற்றியும் அதுல இருக்கக்கூடிய முக்கியமான கவிதைகளை மட்டும்தான். ஏன்னா நீங்க முதல்ல சொல்லிட்டீங்க, அத்தனையும் நாம் பேசணும்னா நான் ஒரு 100 நிகழ்ச்சி வைக்கணும். அவ்வளவு சிறப்பான கவிதைகளை தந்த அவர்களுக்கும் அதை அதை பார்க்கக்கூடிய விதத்தில் பார்த்து ஒரு சக கவிஞனை பாராட்டுவதற்கும் ஒரு மனது வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனதோடு நீங்கள் இந்த நூலை திறனாய்வு செய்து தொடர்ந்து நிறைய எழுத்தாளர்களுடைய நூலையும் திறனாய்வு செய்ய ஆவல் தெரிவித்ததற்காக உங்களுக்கு நம்முடைய நூலினி பதிப்பகம் சார்பிலும் கவிச்சிறகுகள் குழுமம் சார்பிலும் நாங்கள் அன்பான வணக்கத்தினையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது சிறப்புரைக்கான நேரம். நூலினி பதிப்பக உரிமையாளர்
மதிப்பிற்குரிய நம்முடைய கன்னிக்கோவில் ராஜா அவர்கள் வருகிறார். வாருங்கள். வணக்கம். ரொம்ப ரொம்ப வணக்கம். மகிழ்ச்சியா நெகிழ்ச்சியா இருக்குது. காரணம் என்னன்னா, ஒரு திறனாய்வு அப்படின்றது நம்மளுடைய எல்லாருடைய பார்வை என்ன இருக்குன்னா, ஒரு புத்தகத்தை கொடுங்க, நீங்க அதுக்கப்புறம் நீங்க எழுதவே கூடாது, அந்த மாதிரி நான் செஞ்சிடறேன் அப்படின்ற ஒரு ஒரு அமைப்பு இருக்கு. ஏன்னா என்ன குறைகள் எங்க இருக்கு, சென்னையில இருக்கு அந்த மாதிரி அமைப்புகள். அதாவது என்னன்னா, என்ன குறைகள் மட்டுமே செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாக்குறதுக்காகவே அந்த புத்தகத்தை தொகை கொடுத்து வாங்கி அந்த கவிஞனை ஒழித்து கட்டக்கூடிய அளவுல தான் இங்க சூழல் இருக்குது. ஆனா இந்த ஒரு புத்தகத்துல 100 பக்கங்கள் இருக்குது. அதுல ஒரு கவிதை என்னை வந்து என்னோட நாற்காலியில இருந்து முன்னாடி உட்கார வச்சது அப்படின்னா, அந்த நான் கொடுத்த தொகைக்கு இந்த புத்தகம் வந்து முக்கியமான எனக்கு பங்காற்றிருக்கு அப்படின்னு நம்புற அளவுல தான் நம்ம இந்த திறனாய்வை கொண்டு வந்திருக்கிறோம். அதை தான் இன்னைக்கு சிறப்பா செஞ்சுட்டு இருக்கிறாரு நம்ம கவிஞர் வேலாயுதம் அவர்கள். ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, ஒரு கவிஞருடைய கவிதை, அதாவது நானுமே இந்த பாதையில தான் பயணம் பண்றேன். நான் பார்க்காத காட்சியை இந்த நண்பர் பார்த்திருக்கிறாங்க, இந்த தோழி பார்த்திருக்கிறாங்க, இந்த கவிஞர் பார்த்திருக்காங்க. அந்த பார்வை எனக்கு ரொம்ப புதுமையா இருக்குது. நானும் இந்த பக்கம் தானே போனேன், ஏன் நான் பார்க்கல, இவங்க மட்டும் இப்படி பார்த்தாங்க, ஓ அப்ப இந்த கண்கள் கொண்டு நம்ம பார்க்கணுமா அப்படி நாமளே திருத்திக் கொள்ளக்கூடிய அளவுல தான் ஒவ்வொரு கவிஞனுடைய கவிதைகளும் அமைக்கப்பட்டிருக்குது. இங்க ஐக்குவோ இல்ல புது கவிதையோ மரபு கவிதையோன்றது பொருள் இல்லை, இங்க பார்வை அப்படின்றது தான் பொருளா இருக்கு. ஏன்னா இங்க வந்து நம்மளுடைய கட்டமைப்புல என்ன செய்யறோம்னா, பெண் படைப்பாளிகள் ஆண் படைப்பாளிகள்ன்ற பிரிவினைகளை கொண்டு வந்துடுறோம். இங்க படைப்பாளிகள் என்பது பொதுவானதுதான். படைக்கிற எல்லாருமே வந்து பொதுவானவர்கள் தான், பார்வைகளும் பொதுவானவர்கள் தான். இன்னும் கூடுதலா சொல்ல போனா, அதிகமா நான் பார்த்த விதத்துல ஹைக்கூ கவிதைகளாகட்டும் இல்ல தன்முனை கவிதைகளாகட்டும், குழந்தைகளை பற்றி அதிகமா எழுதக்கூடிய படைப்பாளிகள் பார்த்தா ஆண்களா தான் இருந்தாங்க நான் பார்த்த விதத்துல. அப்படி பார்க்கும்போது இந்த 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 படைப்புல வந்து இவங்க வந்து ஒரு வங்கி மேலாளர் அப்படின்றதுனால மக்களை நிறைய பார்த்திருக்காங்க, மக்களுடைய அனுபவங்களை இவங்க நிறைய கேட்டிருக்காங்க. மக்களோட மக்களா இருந்ததுனால தான் இவங்களுக்கு மக்களை பற்றியான பாடல்கள் அதிகமா இதுல இடம்பெற்றிருக்குது நான் நினைக்கிறேன். ஏன்னா இவர் சொன்ன விதத்துல பாத்தீங்கன்னா, இப்ப அவர் சொன்ன ஒரு 20 கவிதைகள்ல அதிகபட்சமாக சமகால சிக்கல் சொல்லக்கூடிய விதத்துலதான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா, ஒவ்வொரு முறையும் நம்ம சிக்கலை சொல்லக்கூடிய திரைப்படங்கள் தான் இன்னைக்கு வந்து வெற்றி அடையுது. ஒரு திரைப்படங்கள்ல இன்னைக்கு கூட வந்திருக்கிற ஒரு திரைப்படம் பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு சின்ன கருப்பொருள் தான் இருக்கும். அந்த கருப்பொருள் வச்சு திரைப்படங்கள் கட்டமைக்கப்படுது. அப்படி பார்க்க போகும்போது இந்த ஒரு தொகுப்புல இது வந்து சதுரங்கத்தின் நாற்படை, இந்த தலைப்பு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான தலைப்பு. இன்னொரு என்னன்னா, சில கவிஞர்களுக்கு வந்து தலைப்பு வைக்க தெரியலன்றதை தாண்டி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வைக்கிற தலைப்பு சிறப்பா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப நம்ம வந்து ஒரு பதிப்பகத்தாரா நம்ம வந்து சொல்லக்கூடிய கட்டாயத்தில் நம்ம இருப்போம், இல்ல இந்த தலைப்புக்கு பதில் இந்த தலைப்பு வைங்க. ஆனா இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இவங்க கொடுக்குற தலைப்பு எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்கும். எதுக்கு என்ன மாதிரி அட்டைப்படத்தை நம்ம தயார் பண்ணலாம், இதுல எப்படி போட்டா அந்த மக்களுக்கு வந்து இதை வந்து அவங்க உள்வாங்குவாங்க அப்படின்னும் போது, இதுல அப்படியே இந்த விஷுவல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்க தலைப்பு கொடுத்த உடனே இந்த பக்கம் யானை, இந்த பக்கம் குதிரை, இந்த பக்கம் மந்திரிகள், இந்த பக்கம் ராணின்னா 2 ராணிகள் 2 ராஜாக்கள், இப்படி வரும்போது இந்த இந்த ஓவியமே, அதாவது இந்த ஒரு காட்சியை நமக்கு வந்து ஒரு பிரமிப்பை கொண்டு வருது. இத்தனை வடிவமைப்பையும் உள்ள கொண்டு வரணும் அப்படின்னா என்ன மாதிரியான வடிவமைப்பை கொண்டு வரணும்? அப்போ நான் அதாவது கன்னிக்கோவில் ராஜா நான் வடிவமைப்பாளராக இருந்தா கூட, நான் ஒரு எழுத்தாளராக இருக்கிறதுனால இந்த புத்தகத்தை என்னோட புத்தகமா தான் நான் என்ன செய்யலாம் அப்படின்ற கண்ணோட்டத்தில் தான் இந்த புத்தகம் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்குது. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை அவங்க சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, திருக்குறள் வந்து முதல்ல வந்து மதுரையில் அரங்கேற்றம் பண்ணும்போது அதுக்கு வந்து அவங்க முன்னாடி வந்து யார் நின்னாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஔவையார் தான். ஔவையார் இல்லைன்னா நமக்கு திருக்குறள் கிடைச்சிருக்காது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஔவையாரை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வளர்த்து விடக்கூடிய அளவுல தான் இருந்திருக்காங்கன்றதுக்கு நம்ம படிச்ச வரலாறு சான்றா இருக்குது. அதுல வந்து அணுவை துளைத்து 7 கடலை புகுத்தி உருகத் தெரித்த குறள் அப்படின்னு அந்த ஔவையார் வந்து ஒரு குறளுக்கு முன்னுரை கொடுக்குற மாதிரி தான் ஒரு செய்தி இருக்கு. அந்த மாதிரி இந்த புத்தகத்துல முதல் குறள்னு சொல்ல முடியாது, முதல் கவிதை வந்து எனக்கு ரொம்ப பிரமிப்பை ஏற்படுத்துச்சு. நாம எல்லாரும் மறந்த ஒரு விடயத்தை இந்த அம்மா ஞாபகம் வச்சுக்கிட்டு ரொம்ப முக்கியமா சொல்லியிருக்காங்க. நான்மறையை நாற்படையாய் தமிழுக்கு தந்தால், நான்மறையை நாற்படையால் தமிழுக்கு தந்தால், நான்கடி உலகின் நாயகி தன்முனை கவி ஔவை. எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுச்சு. ஔவையார எங்கேயோ எந்த காலத்திலயோ இருந்த ஔவையார், நமக்கு நிறைய ஔவையார் இருக்காங்க, ஆனாலும் கூட நமக்கு வந்து இந்த ஆத்திச்சூடி தந்தவங்க தான் நம்ம வந்து இன்னைக்கு நிலைச்சிருக்கிறோம். இன்னைக்கு வைரமுத்துக்கு வந்து ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 1000 பக்கத்துல ஒரு புத்தகத்தை போட்டிருக்காங்க. அந்த புத்தகத்துல வந்து நிறைய பெரிய பெரிய சான்றோர்கள்லாம் வந்து கட்டுரைகள் எழுதியிருக்காங்க. அதுல ஒரு கட்டுரை வரும்போது படிச்சு பார்த்தேன், திரைப்படங்கள் இருக்கக்கூடிய பாடல்களை எழுதியிருந்தாங்க.
அந்த எல்லா பாடலுடைய 4 வரிகள் வந்து தன்முனை கவிதையாவே படுது. அதாவது இந்த கருப்பு கண்ணாடி போட்டவன் எங்க பார்த்தாலும் கருப்பு பார்வையா பாக்குற மாதிரி நம்ம இதுக்குள்ளே பயணம் படும்போது எங்க பார்த்தாலும் இந்த பாடல்கள் வந்து நமக்கு தன்முனையா தோன்றுறது நான் நினைக்கிறேன். இந்த விதத்துல இந்த இந்த நேரத்துல இந்த நிகழ்ச்சியை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு திறனாய்வாளர் ஒரு புத்தகத்தை எடுத்து திறனாய்வு பண்ணக்கூடிய விடயம் எதுக்கு வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு படைப்பாளி தான் படைத்த படைப்பை செஞ்சிடறான். ஒரு சமையல் செய்யற கலைஞனாகட்டும், ஒரு ஓவியம் வரைகிற ஓவியனாகட்டும் செஞ்சிடறான். அதை வந்து பார்வையாளனா இருக்க வாசகன் தான் இது நீ நல்லா இருக்கு, இது நல்லா இல்லை, இதுல வந்து இது சேர்த்திருக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்கலாம், கொஞ்சம் காரம் கம்மியா இருந்திருக்கலாம்னு ஒரு உணவுக்காகவோ, அதாவது ஓவியத்துல இந்த வண்ணம் போட்டிருந்தா இன்னும் நல்லா இருக்குன்றதுக்காகவோ சொல்லக்கூடிய ஒரு ஆள் கண்டிப்பா தேவைப்படும். அந்த ஆட்கள் இருக்கிற பட்சத்துல தான் நாம வந்து நம்மளை மெருகேற்றிக் கொள்ளக்கூடிய அளவுல நம்ம மெருகேற்றுவோம். திறனாய்வு என்பது வந்து அதாவது அதிகபட்சமாக நல்லதை சொல்லக்கூடியது மட்டுமே இல்லாமல் தீயதையும் சொல்லலாம். தீயதுன்னா என்ன தெரியுமா? நமக்கு தெரியாமலே வரக்கூடிய தவறுகள். நமக்கு இதுல தெரியவே இல்லைங்க, அந்த தவறு வந்துருச்சு அப்படின்னா சுட்டி காட்டக்கூடிய அளவுல தான் திறனாய்வாளர்கள் இருக்கிறாங்க. இந்த புத்தகத்தை வேலாயுதம் அவர்கள் பார்த்த பார்வை வந்து 99% அவருக்கு வந்து திருப்தியான பார்வையா இருந்ததுனால தான் இதுல அவருக்கு குறைகளை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்ல முடியுது. உண்மையிலே இந்த நூல்களுடைய இந்த வடிவமைப்பு பார்த்தீங்கன்னா எனக்கு எனக்கு ஏன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, ஒவ்வொரு பக்கமும் திரும்பும்போது வெறும் கவிதை மட்டும் இல்ல, இந்த கவிதைக்கான யானை பலம். இந்த கவிதையை நீங்க நல்லா கவனிச்சுன்னா தெரியும். ஒரு யானை இருக்கும், ஒரு குதிரை இருக்கும், ஒரு மந்திரி இருப்பாரு. நீங்க அந்த மந்திரிக்கான கவிதை இது வந்து நான் வந்து செய்யணுமேன்னு செய்யல, அது இயல்பா வந்து அமைஞ்சது. நான் அதுக்கப்புறம் படிச்சு பார்க்கும்போது, ஓ இது மந்திரிக்கான கவிதை சரியாதான் வந்திருக்கு, இது யானைக்கான கவிதை சரியாதான் வந்திருக்கு, இது வந்து இது நம்ம குதிரைக்கான கவிதை சரியாதான் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இதுல ஒரு மந்திரியோட ஒரு சிம்பிள் இருக்குது. அதுல ஒரே ஒரு கவிதை மட்டும் நான் படிக்கிறேன். கொசுக்களின் சுறுசுறுப்புன்னு சொல்லி ஒரு கவிதை இருக்கு இல்லையா? குருதி குடிக்கும் பரபரப்பு. இங்க யார் குருதி குடிக்கிறாங்கன்றத இயல்பாவே இந்த கவிதை வந்து இந்த மந்திரி பக்கத்துல வந்து அமைஞ்சிருக்குது. அதனால எல்லா மந்திரியும் குருதி குடிக்கிறாங்களான்னு கேட்டா இல்ல. ஒரு சில மந்திரிகள் தங்களுடைய வேலைகளை செய்யாம இருக்கிறது மட்டும்தான் நம்ம சொல்றோம். ஆக என்ன நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஒரு புத்தகத்தின் திறனாய்வு என்பது அந்த புத்தகத்தை வெகுவாக அலசக்கூடியது. ஒரு இடத்துல கூட அழுக்கே இருக்கக்கூடாது. அது முழுமையாக நாங்க வந்து சுத்தம் செய்யணும் அப்படின்றதான் திறனாய்வோட வேலை. இவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, முதல்ல இதை நேரா தண்ணியில நினைச்சிருக்கிறாரு, அதை குமிக்கி இருக்கிறாரு, நல்லா பிரஷ் பண்ணியிருக்கிறார். நல்ல பிரஷ் பண்றது அப்படின்றது என்ன தெரியுமா? அவர் எடுத்துக்கொண்ட கவிதைகள் தான். ஒவ்வொரு கவிதையும் அவர் எடுத்து காட்டப்பட்ட இந்த கவிதை இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய வாசகர்கள் அல்லது எழுத்தாளர்கள் அல்லது சக படைப்பாளர்கள், ஓ இந்த புத்தகத்தை நம்ம படிக்காம விட்டுட்டோமே, இந்த புத்தகத்தை நம்ம வாங்கி படிக்கணும் அப்படின்ற தூண்டக்கூடிய அளவுல தான் இந்த திறனாய்வு அமைஞ்சது. திறனாய்வாளருக்கு எங்களுடைய நூலேணி பதிப்பகம் சார்பாகவும் நம்மளுடைய கவிச்சிறகுகள் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டா, அவர் குறையே சொல்லலன்றதுக்காக மட்டுமில்ல, அவர் வந்து ஊடால கூட ஒரு சில விடயங்கள் குறைகளாக தான் சொல்லியிருக்கிறார். அதாவது என்னன்னா, குறைகள்ன்றது வந்து கவிதையை பற்றி குறைய சொல்லல, மனிதர்களாக நாம எவ்வளவு குறை செஞ்சிருக்கிறோம். ஒரு யானையை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், ஒரு வாழ்விடத்தை ஏன் அழிக்கிறோம், இந்த சோளிங்கர்ல இருக்கக்கூடிய குரங்குகளை ஏன் நம்ம மதிக்கல. நம்ம வந்து என்ன செய்வோம்னா, நம்மளுடைய பர்ஸ்ல 10,000 ரூபாய் கையில வச்சிருக்கோம். ஆனா நம்ம சாலையில போகும்போது யாராவது ஒரு கை நீட்டும் போது அந்த 10,000 ரூபாயில இருந்து எடுக்காம நாணயத்தை தேடுவோம். அதுல 10 ரூபாய் நாணயம் இருக்கும், 5 ரூபாய் நாணயம் இருக்கும், 2 ரூபாய் நாணயம் இருக்கும், 1 ரூபாய் நாணயம் இருக்கான்னு பார்ப்போம். இல்லைன்னா மட்டும்தான் இந்த 2 ரூபாய் நாணயத்தை திரும்பி கொடுப்போம். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், அப்பா நாம இன்னைக்கு ஒருத்தருக்கு தர்மம் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இது தர்மமா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டுக் கொள்கிற அளவு தான் இருக்கிறோம். அந்த மாதிரிதான் ஒவ்வொரு கவிதையும் இது நான் எழுதினா எப்படி இருக்கும், இந்த கவிதை எதை சொல்ல வருதுன்றதை தெளிவுபடுத்தினார். வெறும் கவிதையை படிச்சு விளக்கம்சம் மட்டும் சொல்லாமல் அந்த கவிதை எழுதப்பட்ட விதம், இந்த கவிதைக்கான காரணம் என ஆணிவர் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறார். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நான் வேலாயுதம் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்க விரும்புகிறேன். அதே மாதிரி இந்த எழுத்தாளரை பத்தி ஒரே ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒரு வேலை செய்யறோம், வேலை செஞ்சு முடிச்ச உடனே நம்ம ஓய்வு பெறுறோம். ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் பேரம்பேத்தி, நமக்கு குடும்பம், நமக்கான ஒரு வீடு, நமக்கான ஒரு தோட்டம், இப்படி அமைச்சுக்கிட்டு நம்மளுடைய வாழ்வை மட்டுமே நகர்த்தி கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இல்ல இந்த சமூகத்துக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு இந்த ஒரு ஆண்டுகள்லயே பாத்தீங்கன்னா இவங்களுடைய நீங்க சொன்ன மாதிரி வளர்ச்சி அப்படின்றது ஒரு ஆண்டுகள்லயே இத்தனை புத்தகம் போட்டிருக்காங்க. இத்தனை புத்தகம் போடணும் அப்படின்னா அவங்களுக்கு எத்தனை விதமான அனுபவங்கள் இருக்கணும்னு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அளவுல தான் இருக்கு. அந்த விதத்துல இன்னைக்கு தன்முனை கவிதைகள்ல அதிகமா புத்தகம் போட்டவங்க 16 புத்தகம் போட்டிருக்காங்க. முனைவர் மரிய தெரசாமி. அதுக்கு அடுத்த பட்டியல பல பேர் நிக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து கொண்டிருக்கக்கூடிய நெல்லை ஆனந்தி கூட அவங்க அதிகமா புத்தகம் போட்டிருக்காங்க. இப்போ இவரு நம்ம வேலாயுதம் பேசுறதை கேட்டு 2026ல இந்த கவிஞர் அனுராதா சவிராஜன் 26 புத்தகத்தை போட்டாலும் ஆச்சரியப்படுவதற்குள்ளே இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ இவங்க வந்து அந்த என்ன சொல்றது, ஒரு வெற்றியாளரை முறியடிக்கக்கூடிய அளவுல தான் இந்த காயை நகர்த்துவாங்க அப்படின்றதுக்கு
ஒரு ஒரு சூட்சமமான பணியாக தான் இந்த தலைப்பை வச்சிருப்பாங்க நான் நினைக்கிறேன். இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து பல ஏன்னா ஒரே ஒரு பாதையில போகாம பல கிளைகள் விரிக்கணும். அப்பதான் ஒரு மரம் வந்து சிறப்பா இருக்கும். இவங்க புது கவிதை, கட்டுரைகள், இவங்களோட கட்டுரை இப்ப அமைச்சிருந்தாங்க, ரொம்ப படிச்சேன். அதாவது ஒரு உளவியல் சார்ந்த கட்டுரை, வாழ்வியலுக்கு சார்ந்த கட்டுரை, மனித மனத்தை அப்படியே படம் பிடிச்சு காட்டுற ஒரு கட்டுரை. நான் இந்த உலகத்துல தான் இருக்கிறேன், இந்த உலகம் ஏன் இப்படி இருக்குது அப்படின்ற ஒரு கட்டுரையை எழுதியிருக்காங்க. உண்மையிலே அந்த கட்டுரைக்குள்ள நீங்க சிறப்பாக கொண்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹைக்கூ என்பது எவ்வளவு பெரிய வேறு, அந்த வேறு வந்து வெட்டி வேறு மாதிரி வாசம் வீசி கொள்ளக்கூடிய வேறு தான். நம்ம எழுதுற கவிதைகள்லாம் வாசம் வீசணும் அப்படின்னு நினைக்கிறது. இந்த பக்கம் தன்முனை கவிதைகள் எல்லாத்தையும் சிறப்பாக கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த நேரத்தில் தன்முனை கவிதையை ஆணிவராக கொண்டு அதை பெரிய மரமாக்கி கொண்டு பெரிய மரமாக்கிய கவிச்சுடர் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை செலுத்த விரும்புகிறோம். அதே மாதிரி நிறைய இங்க அமைப்புகள் இருக்குது. கவிச்சுடர் அமைப்பு வச்சிருக்காருன்னா இங்க வந்து அன்பு செல்வி ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க, அன்பு செல்வி சுப்ராஜ் ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் தமிழ்நாட்டோட இருக்குது, இல்லை இந்தியாவோட இருக்குது. இதை தாண்டி அமெரிக்காவில் நாங்களும் ஒரு அமைப்பு வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைப்பு மூலியமா மாதந்தோறும் சிறந்த படைப்புகளுக்கு பரிசு கொடுத்து கொடுக்கக்கூடிய நெல்லை அன்புடன் ஆனந்திக்கும் இந்த நேரத்தை நன்றி சொல்லி விரும்புகிறேன். தொடர்ந்து இந்த மாதிரியான திறனாய்வு களம் ஒரு படைப்பாளியை, அவருடைய நெளிவு சுழிவுகளை, அவருடைய பிளஸ் மைனஸ்களை அலசக்கூடிய விதமாக தான் இந்த நிகழ்ச்சியை கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு எல்லாருமே சிறப்பா வந்து அமர்ந்து உங்களுடைய நேரத்தை பயன்படுத்தி எங்களுக்கு சிறப்பை சேர்த்திருக்கிறீங்க. அந்த விதத்துல திறனாய்வாளருக்கும் எழுத்தாளருக்கும் எங்கள் இருவர் சார்பாக நன்றியை சொல்லிக்க விரும்புகிறோம். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி பகரும். சிறப்பாக ஒரு வாழ்த்துறை சிறப்புரை. நான் பயந்தே போயிட்டேன். வேலாயுதம் அவர்களுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி இவரு ஒரு தடவை திறனாய்வு பண்ணிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு நானே பயந்துட்டேன். அந்த அளவுக்கு ஒரு அவர் மனதிலிருந்து வந்த வார்த்தைகளை மிகச்சிறப்பாக வெளிப்படுத்திய சிறுவர் இலக்கிய செம்மல் சௌமா இலக்கிய விருதுக்கு சொந்தக்காரர் கன்னிக்கோயில் ராஜா அவர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நன்றிகளை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நேரத்துல ராஜா அவர்களை பத்தி ஒரு கூடுதல் தகவலாக உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம தன்முனையை முதலாக தன்முனை திருவிழாவாக கொண்டாடியது நம்ம நூலேணி பதிப்பகத்தை தான் சாரும். ஏன்னா நாங்க நம்ம கவிச்சுடர் காணா கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களுடைய பிறந்த நாளையும் தன்முனை திருவிழாவையும் ஒன்றாக நடத்தினோம். அதற்கு பிறகு நம்ம வரிசையாக நம்ம வேலாயுதம் அவர்கள் கூட இப்போ அந்த அமைப்புல இருக்கிறதுனால அவங்களும் தன்முனை திருவிழாலாம் இப்போ ரொம்ப சிறப்பா செஞ்சிட்டு இருக்காங்க. இப்படி தன்முனையை கொண்டாடக்கூடிய அனைவருமே ஒரே இடத்தில் இருப்பது கூடுதல் சிறப்பு. மிக்க மகிழ்ச்சி ராஜா அவர்களே, நன்றி நன்றி. இப்பொழுது நூலாசிரியருக்கான நேரம். அவங்க என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா அப்படின்னு உட்கார்ந்துருக்கிறாங்க. நூலாசிரியர் அவர்களை ஏற்புரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். ராஜா அவர்கள் சொன்னது போல ஓய்வு பெற்றாச்சு, எனக்குன்னு குடும்பம் குட்டி பேரம் பேத்தின்னு நான் பாட்டுக்கு நிம்மதியா இருக்கிறேன் ஈசி சேர்ல சாஞ்சுக்கிட்டுன்னு இல்லாம நான் எல்லாருக்கும் டஃப் கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11 நூல்களை ரொம்ப ஒரு சர்வ சாதாரணமாக எழுதி தள்ளிட்டாங்க. ஏன்னா இத்தனை கால பணிக்கால அனுபவங்கள் அத்தனையையும் கொட்டி தீர்ப்பது போல வரிசையாக அவருடைய நூல்கள் வந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. இன்னும் பல நூல்கள் எழுதணும்னு வாழ்த்தி ஏற்புரை வழங்க அனுராதா சௌரிராஜன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாங்கம்மா. தமிழ் தாய்க்கு இனிய வணக்கம். தமிழ் ஆளுமைகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பு சகோதரி நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்கள் சிறந்த கவிஞர், கதாசிரியர், சிறுவர் இலக்கிய படைப்பாளர், அருமையான நிகழ்ச்சி தொகுப்பாளர், பல தமிழ் மாத இதழ்களுக்கு ஆசிரியர். இப்படி திறனாய்வு களத்துக்கு உண்டான நேரம் அத்தனையுமே போய்விடும் நான் உங்களை பற்றி சொல்ல வேண்டியது என்றார். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய ரெக்கார்டு இருக்கிறது. என பன்முக திறன் கொண்ட தனித்துவ தமிழ் ஆளுமை. எழுத்துலகில் படிப்பவர்களுக்கு உரிய அங்கீகாரம் அளிக்கும் வகையில் அவர்களது நூல்களை தமிழ்க்கூறும் நல்லுலகத்துக்கு சென்று சேர்க்கும் ஒரு அற்புத அரிய பணியினை பல கோணங்களிலும் தொடர்ந்து சிறப்பாக செய்து, அந்த தொடர்ந்துங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து சிறப்பாக செய்து கொண்டே வரும் கவிஞர் நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்களுக்கு இதையும் கனிந்த நன்றி. இந்த பரந்த மனது எல்லோருக்கும் வராது. புத்தக வாசிப்பு பெருமளவில் குறைந்து வரும் இக்காலத்தில் படிப்பவர்களை தூண்டும் விதமாக படைப்பாளிக்கும் உற்சாகம் அளித்து தாங்கள் நடத்தும் நூல் திறனாய்வு களப்பணி சிறப்பு பாராட்டுதலுக்குரிய அற்புத சேவையாக திகழ்கிறது. இந்நூலிற்கு வாழ்த்துரை அளித்து ஆசிகளும் வழங்கி என்னை சிறப்பித்தது மற்றுமோர் பெருமை. இன்னும் பல நூல் திறனாய்வு களம் காண அன்பின் வாழ்த்துக்களும் நன்றியும் சகோதரி. மற்றும் ஒரு தமிழ் ஆளுமை லாலிபாப். இவர் எல்லாத்தையும் தாண்டி ஒரு நெருக்கமான தோழர் அப்படிங்கிற அளவுக்கு தான் நான் இவரை என்னுடைய மனதில் இடம் கொடுத்து வைத்திருக்கிறேன். சிறுவர் உலகம் நூலேணி பதிப்பகங்களின் உரிமையாளர், கவிஞர், எழுத்தாளர், கதாசிரியர், பன்முக திறனாளர், அன்பு தோழர்.
திரு கன்னிக்கோயில் ராஜா அவர்கள் சிறந்த நூல் வடிவமைப்புகள். இது வடிவமைப்புக்கு இவர் அடிச்சுக்கிறதுக்கு இனி ஒரு ஆள் கிடையவே கிடையாது. அதாவது இவர் பேசிக்கா கவிஞராக இருக்கிறதுனால இவர்கிட்டயே இருக்கிற இயற்கையான அந்த கவித்திறன், கலாரசனை எல்லாம் ஒருங்கிணைந்து அழகான வடிவமைப்பை கொடுத்து விடுகிறார். நாம் வைத்த நூலுக்கு நாம் வைத்த தலைப்பு தான் மிகவும் பெருமையாயிருந்தது என்று கர்வம் கொள்ள முடியாத வண்ணம் இவருடைய வடிவமைப்பு அதை ஆளுமை செய்து விடுகிறது. அந்த அளவுக்கு இவருடைய இதுவரை என்னுடைய 4 நூல்களுக்கும் இவர்தான் வடிவமைத்து கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நூலுக்கும் இது யார் பதிப்பித்தது, இது வடிவமைத்தது யார் என்று கேட்காத ஆட்களே கிடையாது. அத்தனைக்கும் முத்தாய்ப்பு வைத்தது போல் இவருடைய வடிவமைப்பு திகழ்கிறது. இதில் ஏன் நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், உட்பக்கம் அவர் ராஜா அவர்களே சொன்னது போல எனக்கு மிகவும் பெருமையான வியப்பை தந்தது. அது ஒவ்வொரு கவிதைக்கும் ஏற்றாற்போல் ஒவ்வொரு ஆயுதப்படை ஒவ்வொரு படையையும் அதுல எம்பாஸ் பண்ணி பதிப்பிச்சு இவர் கொடுத்த அந்த கற்பனை இருக்கு பாருங்களேன், அதுதான் அந்த கவிஞனுக்கே இருக்கிற ஒரு இயல்பான கற்பனை வளம் அவருடைய படைப்புல பரிமளிக்கிறது. அது நூலுக்கு நூல் சான்ஸே இல்லை. அந்த அளவுக்கு நூலின் தலைப்பிற்கு ஏற்ப புத்தக வடிப்பை மெருகேற்றுவதில் வல்லவர் இவர். தனது நூல்களுக்கு அழகழகாக வடிவமைத்து பதிப்பித்தவர் என்பதை 4 நூல்களுக்கும் பெருமையுடன் சொல்லிக் கொள்கிறேன். இதுல ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, புத்தகங்களை வாங்க தூண்டும் அளவிற்கு ஒரு புத்தகத்தை போய் நாம் கடையில் வாங்க வேண்டும் என்றால் ஃபர்ஸ்ட் டைட்டில், அப்புறம் டிசைன், இந்த மாதிரி ஒன்னொன்னா பார்ப்போம். பின்னாடி கண்டென்ட் பார்ப்போம். அக்கு வேற ஆணி வேறிய நுனியிலிருந்து அடி வரைக்குமே பார்த்து ரசிக்கிற கூடிய அளவுக்கு தலைப்பு, ஆசிரியர் பேர், அதையெல்லாம் தாண்டி இவருடைய வடிவமைப்பு அத்தனைக்கும் ஒரு அழகு போர்வை போர்த்தி இழுத்து விடுகிறது, ஈர்த்து விடுகிறது பார்ப்பவர்களை, வாங்குவவர்களை. புத்தகம் டைம் பாஸ் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறவங்க கூட இல்ல யூ ஹாவ் டு டேக் திஸ், இந்த புத்தகத்தை எடுத்தே ஆகணும் நீ அப்படிங்கிற அளவுக்கு பேசாம பேசும் இவருடைய வடிவமைப்பு. இதை நான் 5 நிமிஷம் சொல்லித்தான் ஆகணும். நான் நேரம் ஆனாலும் பரவாயில்லை, மன்னித்துக் கொள்ளுங்கள். சோ இவருடைய அட்டைப்பட வடிவமைப்புகளுக்கு என்று ஒரு தனி கவிதை எழுத வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன். கண்டிப்பாக எழுதுவேன். தனித்துவமானது ஒவ்வொரு பக்கத்திலும் சதுரங்க காய்களையும் சேர்த்து தலைப்பை சார்ந்து வடிவமைத்திருப்பது. அதுதான் வித்தியாசமான அழகுடன் திகழ்கிறது. மிக்க மகிழ்வும் அன்பும் நன்றியும் ராஜா அவர்களே. அடுத்தது, நம் கவிச்சிறகுகள் இதழும் நூலணி பதிப்பகம் இணைந்து சிறப்பாக நடத்தி கொண்டு வரும் இந்த திறனாய்வு களம் அமர்வு 4 எனது புத்தகத்தையும் திறனாய்வுக்கு எடுத்துக்கொண்டதற்கு முதலில் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வுக்கு சிறப்பாக திறனாய்வு வழங்கி பெருமை செய்த கவிஞர் செயல் தலைவர் தன்முனை கவிதைகள் குழுவும் ஐயா நான் வேலாயுதம் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை சொல்லி விடுகிறேன். பழகுவதற்கும் அன்பிற்கும் மிகவும் எளிமையானவர், அன்பானவர். தினமும் முகநூலில் பதிவு செய்யும் என்னுடைய கவிதைகள் ஒவ்வொன்றுக்கும் தவறாமல் பின்னூட்டம் தந்து எனக்கு ஊக்கமளிப்பவர். சக கவிஞர்களின் திறன் கண்டு மனம் திறந்து கவிஞர் அன்புடன் ஆனந்தி சொன்னா போல் அந்த பரந்த மனது சக கலைஞர்களுக்கோ கவிஞர்களுக்கோ இருக்காது. எப்போ ஓஞ்சிருக்கும் போது எப்ப இவங்களை சாய்க்கலாம்னு நினைச்சிருக்கக்கூடிய இந்த எழுத்துலகில் இப்படி மனம் திறந்து பாராட்டி ஊக்குவித்து எனக்கு ஒவ்வொரு தளத்திலும் ஒரு வாய்ப்பையும் கொடுத்து என்னை வெளி உலகத்துக்கு காட்டுவதற்கு ஒரு தூண்டுகோலாக, ஒரு நிகழ்வில் நீங்கள் சொல்லியிருப்பீர்கள் திரியை தூண்டி விடுவதற்கு ஒரு தூண்டுகோல் வேணும் என்று. இப்படி எத்தனை தூண்டுகோள்கள் இங்கு உட்கார்ந்து இருக்கிறது நான் யாரை சொல்வது என்று எனக்கே தெரியவில்லை. அந்த அளவுக்கு திறனாய்வு மிகவும் அருமையாக செய்திருக்கிறார். எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் தனக்கு பிடித்த கவிதைகளை எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து பண்ணியிருக்கிறார். இதுல ஒரு திறனாய்வுக்கு உண்டான ஒரு முத்தாய்ப்பான நிகழ்வாக நான் பார்ப்பது என்னவென்றால், நீங்களும் ஒரு கவிஞர் தான், நீங்கள் நிறைய கவிதைகள் எழுதியிருக்கிறீர்கள், புத்தகங்களும் போட்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு கோணத்தில் சிந்தித்து எழுதியிருப்பதை இவர் ஒவ்வொரு கவிதைக்கும் அவருடைய கோணத்தில் சிந்தித்து இதுக்கு இப்படி கூட பொருள் இருக்கிறதா என்று நம்மளை சிந்திக்க, எழுதியவரை சிந்திக்க தூண்டும் அளவிற்கு திறனாய்வு இருக்கிறது என்கிறது ஒரு தனிச்சிறப்பு. சோ ஹைக்கூ ஆகட்டும், தன்முனை கவிதைகள் ஆகட்டும், இவை 2 மட்டும்தான் படிப்பவர்களை எழுத தூண்டும், பல கோணங்களை பார்க்க தூண்டும், எழுதியவரையுமே சிந்திக்க தூண்டும். இந்த கவிதைகளை இந்த கோணத்தில் கூட நம்ம எழுதியிருக்கலாமோ என்று நம்மளை மாற்றி சிந்திக்க வைக்கக்கூடிய அளவுக்கு திறனாய்வு அமைந்திருப்பது இந்த நிகழ்வின் தனி சிறப்பாக நான் பார்க்கிறேன். இது இப்போ இந்த நூலை எழுதுறதுக்கு உண்டான ஒரு சின்ன காரணத்தை மட்டும் ஷார்ட்டா சொல்லி முடிச்சிடுறேன்.
வாழ்வியலின் நல்லது கெட்டதை சதுரங்கத்தின் நாற்படை வாயிலாக குறுக்காகவும் நெடுக்காகவும் பக்கவாட்டிலும் எதிரெதிராகவும் நுணுக்கமான வகையில் பயணிக்க வைக்க எடுத்த முயற்சியே இந்த நூல். புறத்தே இதற்காக ஒரு கவிதை. புறத்தே பழத்தின் அழகை புகழ்ந்து தள்ளும் பூமி. புறத்தே பழத்தின் அழகை புகழ்ந்து தள்ளும் பூமி, உள்ளே வண்டின் குடைச்சல் வலி காதில் விழுவதில்லை. உள்ளே வண்டின் குடைச்சல் வலி காதில் விழுவதில்லை. இப்ப திருநாயக்கலத்துக்கு திருநாயக சேகராகட்டும், நூலாசிரியராகட்டும் வந்து 4 வார்த்தையில பாராட்டிட்டு போயிடலாம். இதற்கு பின்னாடி இருந்து நீங்கள் அதை இந்த நிகழ்வு சிறப்பாக கொண்டு வருவதற்காக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சி, அதற்காக நீங்கள் போடும் உங்களுடைய எஃபர்ட்ஸ், இதுக்கெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியாத இந்த இதெல்லாம் தான் இந்த களத்தை ஒரு முழுமைப்படுத்துகிறது. சோ இந்த இடத்துல வண்டின் குடைச்சல் ஒலி காதில் விழுவதில்லைங்கிறது அந்த அர்த்தத்தில் சொன்னேன். சோ எந்த ஒரு சிறப்பு நிகழ்வும் பல சோதனைகளையும் தடைகளையும் போராட்டங்களையும் சந்தித்த பின்தான் கூட்டு முயற்சியுடன் தொடர் வெற்றியாக பரிமளிக்கிறது. நூல்களின் படைப்பும் வெளியீடுகளும் அதை வாசகர் கைகளில் சென்று சேர்க்கும் வரை அதற்கான பாடுகள் பார்ப்பவர்களுக்கு தெரிவதில்லை. பழமாக படிப்பவர்களால் விரும்பி வாங்கி படிக்கப்படும் பொழுதுதான் முழு இனிப்பு சுவையும் ரசித்து ருசித்து சுவைக்க முடியும் என இத்தருணத்தில் சொல்லிக்கொள்ள விடுகிறேன். அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இந்த நிகழ்வோடு நிறுத்தி விடாமல் இதை பார்ப்பவர்கள் அத்தனை பேரும் சிறந்த நூல்களை வாங்கி படித்து பயனடைந்து அதே நேரத்தில் மற்றவர்களுக்கும் அதை எடுத்து சொல்லி எழுத்தாளர்களையும் ஊக்குவிக்க வேண்டும், படைப்பாளர்களை ஊக்குவிப்பவர்களையும் ஊக்குவிக்க வேண்டும், முக்கியமாக பதிப்பகத்தாளர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற கோணத்தில் தான் இந்த வார்த்தையை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒவ்வொரு கவியரங்கமாகட்டும், ஒவ்வொரு நிகழ்வாகட்டும், என்னுடைய இந்த கோணத்தை நான் சொல்ல தவறுவதே இல்லை. ஏன்னா ஆகச்சிறந்த ஒரு ஊமை வழி என்னவென்று கேட்டால், நீங்களும் எத்தனையோ புத்தகங்கள் போட்டிருப்பீர்கள். அதற்கென்று ஒரு தனியாரை வைத்து நீ எத்தனை புத்தகங்கள் அதில் சேர்த்து வைத்திருக்கிறீர்கள் விற்பனை ஆகாமல் என்பது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும், என் மனசாட்சிக்கு தெரியும், அது மாதிரி ஒவ்வொரு எழுதுவதற்கும் தெரியும். ஏன் இந்த அவல நிலை, புத்தக வாசிப்புக்கு ஏன் இந்த பின்னடைவு, இதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். சோ இந்த ஒரு தளத்தில் நான் இதை சொல்லும் பொழுது சக எழுத்தாளராகட்டும் இல்லை தமிழ் ஆளுமைகளாகட்டும் எல்லோரும் சிந்தித்து இதுக்கு ஒரு ஒத்துழைப்பை தந்து இதை இன்னும் அடுத்த படிக்கு முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய மனமார்ந்த ஆசையும் நன்றியும் வேண்டுகோளும். அடுத்தது, எனவே தொடர்ந்து புத்தகங்கள் வாங்கி படித்து தங்கள் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வதுடன் படைப்பாளிகளையும் பதிப்பகத்தார்களையும் இம்மாதிரியான இலக்கிய திறனாய்வு நிகழ்வுகளையும் கண்டுகளித்து ஊக்கமளிக்க வேண்டும் என இந்நிகழ்வை கண்டுகளிப்பவரை அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எல்லாத்துக்கும் மேலாக தன்முனை கவிதைகளின் தந்தை கவிச்சுடர் ஆசான். அவர் இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி அடுத்த லைனுக்கு எனக்கு ஒரு சுதந்திரம் கிடைத்திருக்காது, ஹைக்கூடையே நின்று இருக்கும். ஸோ இன்னொரு லைன் கிடைக்கும் பொழுது அதுல இன்னும் என்னென்ன கொண்டு வந்து திணிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு உண்டான ஒரு சுதந்திர படைப்பாக நமக்கு தந்திருக்கிறார். எளிய இலக்கண நடையுடன் அழகாக எவர் வேணாலும் எழுதலாம், எழுதி எழுதி எழுத தன்னால வந்துவிடும். இசையாகட்டும் எழுத்தாகட்டும் அதனுடைய பழக்கத்திலேயே அது இன்னும் பரிமளிக்க தொடங்கிவிடும். அப்படியாகப்பட்ட ஒரு ஆகச்சிறந்த ஒரு தன்முனை கவிதை படைப்புகளை நமக்கு தளத்தில் அறிமுகப்படுத்திய தன்முனை கவிதைகளின் தந்தை கவிச்சுடர் ஆசான் கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு இந்நூலிற்கு ஆய்ந்த அணிந்துரை அழகாக கொடுத்திருக்கிறார். அது ஒரு ஆகச்சிறந்த சிறப்பு. கவிஞர் அன்புடன் ஆனந்தி அவர்களும் இதோட 2வது புத்தகத்துக்கு எனக்கு வாழ்த்துரை கொடுத்திருக்கிறீர்கள். மிகவும் மிகவும் சிறப்பு. அதிலும் சிறப்பான கவிதைகளை தேர்ந்தெடுத்து அதுக்கு ஒரு தகுந்த விளக்கத்தையும் கொடுத்து சுருக்கமாகவும் சிறப்பாகவும் கொடுத்திருக்கிறீர்கள். அதனால அதுக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் கொடுத்த வாழ்த்துரையாகட்டும், பதிப்பகத்தாளருடைய சிறப்புரையாகட்டும், ஐயா கவிஞர் வேலாயுதம் அவர்களுடைய திறனாய்வாகட்டும், கவிச்சர் ஆசான் கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களுடைய அணிந்துரையாகட்டும், நிச்சயமாக புத்தகத்தை முழுவதுமாக திரும்பி பார்க்க வைக்கும் என்ற அளவில் தொடக்கத்திலிருந்து ஊக்கமளித்து வரும் ஐயாவிற்கும் அன்பு சகோதரி நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்களுக்கும் இந்த அன்பு தோழர் பதிப்பக கன்னிக்கோயில் ராஜா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை அளித்தமைக்கு மிக்க நன்றி, நெகிழ்வான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு. ரொம்ப அழகான நெகிழ்ச்சியான மனதிலிருந்து வந்த ஒரு வார்த்தைகள். ஏன்னா ஒரு ஏற்புரை என்பது ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க, என்னோட நூல் ரொம்ப திறனாய்வு செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி மட்டும் சொல்லிட்டு போகாம
எதனால் இந்த புத்தகம் எழுதப்பட்டது, எங்கிருந்து எடுக்கப்பட்டதோ அங்கிருந்தே அப்படின்னு ஒரு இது சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி அவர் வந்து ஒரு எளிமையான வடிவத்தை கல்யாண சுந்தரம் ஐயா அவர்கள் கொடுத்ததை நம்ம நம்ம ஏற்கனவே உங்களுக்கு அதுல அனுபவம் அதிகமா ஹைக்கூல இருக்கிறதுனால, இது ரொம்ப சுலபமா நீங்க எடுத்துக்கிட்டீங்க. இதுல என்ன ஒரு பெரிய விடயம்னா, தன்முனை கவிதைகள்ங்கிறது சில பேர் நினைச்சுக்கிறாங்க, இது என்ன பெரிய கவிதை, இதுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அந்த 4 வரிக்குள்ளும் ஒரு பெரிய நீங்க சொன்ன மாரி நாற்படை போல அந்த வார்த்தைகளை அடுக்கி வைத்தால் மட்டுமே நம்மளால வந்து அந்த வாசகர்களை சென்று அடைய முடியும். நம்ம ராஜா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்வாரு, கன்னிக்கோயில் ராஜா. ஒரு கவிதைங்கிறது ஒரு வாசகனை அப்பொழுதுக்கு மட்டும் சிந்திக்க வைக்க கூடாது. படித்து முடித்த பிறகும் அவனை சிந்தித்துக் கொண்டே இருக்க வைக்க வேண்டும். அதுதான் ஒரு நல்ல கவிதையின் வெற்றியாக இருக்க முடியும். அந்த வகையில ஒவ்வொரு கவிஞர்களுடைய அந்த அவர் வடிவமைக்கும் போதே அவர் ரசிச்சு முடிச்சிடுறாரு. நூலேணி பதிப்பக மேற்பார்வையாளர் என்கிற முறையில நானும் ஒரு முறை அதை படித்து ரசித்து விடுவேன். அதையும் தாண்டி வாழ்த்துறை, அணிந்துரை கொடுங்கன்னு சொல்லும் பொழுது அதற்கு கூடுதல் அக்கறையுடன் இன்னும் ஒரு முறை படிப்போம். ஆக மொத்தம் குறைந்தபட்சம் ஒரு கவிஞனுடைய, ஒரு படைப்பாளருடைய புத்தகத்தை 3 முறை நாங்கள் வீட்டுப்பாடம் செய்து விடுவோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, மிகச் சிறப்பான இந்த தன்முனை கவிதைகளைப் போலவே நீங்கள் இன்னும் பல நூல்கள் எழுத வேண்டும். தமிழ் கூறும் நல்லுலகம் உங்களை கொண்டாட வேண்டும். ரொம்ப ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியை ஏற்படுத்திருச்சு. நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு அத்தனை பேர் புத்தகம் போட்டு எத்தனை பேர் வீட்டுல அடுக்கி வச்சிருக்கிறோம்னா, காரணம் என்னன்னா, இன்னைக்கு புத்தகத்தை வாங்குறவங்க ஏதோ கோயில்ல பிரசாதம் கொடுத்தா மாதிரி, சுண்டல் வந்து விநியோகம் பண்ண மாதிரி புத்தகத்தை வாங்கிட்டு போறாங்க. அத படிக்கிறாங்களா, தலைக்கு வச்சு படுத்து தூங்குறாங்களா, எதுவுமே தெரியறது இல்ல. நீங்க பணம் கொடுத்து வாங்கலைன்னாலும் பரவாயில்ல, குறைந்தபட்சம் ஒரு நூலை வாங்கிட்டு போயிட்டு ஒரு வாரம், ஒரு மாதம் கூட எடுத்துக்கோங்க. ஒரு வார்த்தை, இந்த புத்தகத்தை நான் படிச்சேங்க, அவ்வளவு சிறப்பா இருந்ததுங்கன்னு ஒரு வார்த்தை யாராவது எங்காவது ஒரு முகநூல்ல பதிகிறாங்களா? ரொம்ப ஒரு சொற்ப மக்கள் மட்டும்தான் அதை செய்யறாங்க. அது எனக்கு எப்பவுமே ஒரு வேதனையை கொடுக்கும். ஏன் ஒரு சக எழுத்தாளர்கள கொண்டாட மாட்டேன்றாங்கன்னு எனக்குள்ள ஒரு கேள்வி எப்பவுமே ஒரு கனல் மாரி எரிஞ்சுட்டே இருக்கும். அது நீங்க ரொம்ப அழகா நீங்க அந்த நிகழ்ச்சியா இருந்தது எனக்கு நீங்க சொல்லும் பொழுது. முதல்ல நான் என்ன சொல்றேன், ஒரு நூல் இப்ப ரூ. 150 நீங்க ரூ. 150 கூட கொடுக்க வேணாம் சாமி. ஒரு ரூ. 10 குடுத்து அந்த சரஸ்வதிக்கு, அந்த கலை தாய்க்கு ஒரு மரியாதை செய்யுங்க. அதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா சும்மா வாங்காதீங்க. அத நூலுக்கு நீங்க செய்யக்கூடிய அது ஒரு மரியாதையா நெனச்சு, ஒரு குறைந்தபட்ச தொகையாவது கொடுத்து அந்த கவிஞருக்கும், அந்த படைப்பாளருக்கும் உரிய மரியாதையை செலுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த நேரத்துல. அவங்க சொன்ன மாதிரி வேலாயுதம் அவர்கள் செய்த திறனாய்வு, இந்த சதுரங்கத்தின் நாற்படையில அப்படி என்னதான் இருக்கு, நாங்களும் படிக்கிறோம் அப்படின்னு நெறைய பேரை வாங்க தூண்டும் விதமாக அமைந்திருந்தது. இந்த நேரத்தில் வேலாயுதம் கவிஞர், படைப்பாளர் நம்முடைய வேலாயுதம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை, நன்றிகளை சொல்லிக்கொண்டு, சிறப்பாக இந்த நூலினை அவங்க சொல்லிட்டாங்க, நான் தான் வந்து கர்வமா இருந்தேன், அருமையான தலைப்பு வச்சுட்டேன்னு பார்த்தா அதையெல்லாம் தூக்கி சாப்பிடுற மாதிரி வடிவமைச்சிட்டாங்க ராஜா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொன்னீங்க. உண்மையிலேயே நூலினி பதிப்பக உரிமையாளர் நம்ம ராஜா அவர்களின் வடிவமைப்புக்கு ஈடு இணையே கிடையாது. ஏன்னா என்னுடைய பெரும்பாலான 90% நூல்கள், ஒரு சில நூல்கள் மட்டுமே நான் ஆரம்பத்தில் நம்ம மணிவாசகர் பதிப்பகத்துல பதிப்பிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் ஒன் வே டிராபிக் மாதிரி தான் நூலினி பதிப்பகத்தில் தான் என்னுடைய அத்தனை நூல்களும் வந்திருக்கிறதுன்னு பெருமையா சொல்லிக்கிறேன். இன்னும் பல நூல்களை நம் நூலினி பதிப்பகம் மேலும் கொண்டு வரட்டும், பதிப்பிக்கட்டும் என்று கன்னிக்கோயில் ராஜா அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, மிகச் சிறப்பாக நடைபெற்ற இந்த திறனாய்வு களம் 4ற்கு உங்கள் மூவருக்கும் என் நன்றியை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறோம். அடுத்த திறனாய்வு களத்தில் மீண்டும் ஒரு நூலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நெல்லை அன்புடன் ஆனந்தி. அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கம். வாழ்க செந்தமிழ். நன்றி.